1000 நாள் சின்ன பொடியில தான் நம்ம இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சோம். கவுண்டரோட இல்லம் வந்து இந்த நிகழ்ச்சி ஒரு 5:30 மணிக்கு ஆரம்பிச்சு 6 நாளுக்கு முடிச்சிருக்கீங்க. கண்டிஷன் 25 நிமிஷம் தான் ஸ்பீச் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்சோம். அந்த நிகழ்ச்சி இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது ஒரு 1000வது நாள்ல திருப்பியும் என்னை இன்னைக்கு ஒரு நாள் ஒருங்கிணைப்பாளராக பதவி கொடுத்த இன்றைய ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ், யோகினி மேடம், வீரசேகரன் சார் மற்றும் எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து, ஒரு வாய்ப்பு வந்து நம்மளை தேடி வரும்போது அந்த வாய்ப்பை எடுத்துக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரிதான் பவுண்டர் முதல் நாள் அவரு நடத்தினாரு. 2வது நாள்ல இருந்து நீங்க நடத்துங்க நாராயணன் அப்படின்னு கொடுத்தாரு. இன்னைக்கு எனக்கு ஒரு மன மகிழ்ச்சியோட இன்றைய நாள் இன்றைய சிறப்பு விருந்தினர் மிஸ்டர் அருணகிரி, ஏஜிஎம் ஆஃப் ஏஐஐ ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, வெஸ்ட் பெங்கால் ஏர்போர்ட்ல இருக்கிறாரு. ஒரு நல்ல நண்பர், 2 வருடம் என் கூட பழகின நண்பர். அவர்கிட்ட நிறைய கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அவர் வந்து இந்த நட்புலரி ஆரம்பிச்சதுல இருந்து இன்று வரை தொய்வு கொள்ளாமல் இடையில ஏதோ ஒரு சில நாட்கள் வராம இருந்திருப்பாரு தவிர நீங்க வந்து 1000க்கு அதிக மார்க் போடுற வந்த நபர் ஒரு நபர். அவரை இன்று 1000வது ஒரு சிறப்பு விருந்தினராக வைத்து அவரையும் நம்ம கௌரவப்படுத்துவது இந்த நட்புலரியில மட்டும்தான் நடக்கும், வேற எந்த நிகழ்ச்சியும் நடக்காது. ஏன்னா இந்த நட்புலரி வந்து அப்படி மோல்டான நிகழ்ச்சி. அதனால இதை பத்தி நிறைய சொல்லலாம். நம்ம ஃபீட்பேக்ல அவங்க கருத்தை தெரிவிக்கலாம். இப்பொழுது நிகழ்ச்சி அருணகிரி சாரிடம் ஒப்படைப்பது. அவரை பத்தி இன்னொரு சின்ன ஏன்னா அவரை ஒரு பர்சனல் லைஃபையும் நம்ம சொல்லி ஆகணும் இந்த நிகழ்ச்சியில. சின்ன கிராமத்துல இருந்து வந்த முதல் பட்டதாரி மற்றும் முதல் அரசாங்க மத்திய அரசு ஊழியர்ல இதுல இருந்து படிப்படியா ஒரு ஏஜிஎம் லெவலுக்கு வந்திருக்கிறாரு. இன்னும் பல பதவிகளை எடுத்து நல்ல ஒரு லெவலுக்கு வரணும்னு சொல்லி இந்த நட்புலரி மற்றும் அவரோட நண்பர் சார்பாக நாராயணன் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் அவரை வாழ்த்து வரவேற்கிறேன். இப்பொழுது அவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. அவர் நிகழ்ச்சி ஆரம்பித்தார். நன்றி சார். நன்றி சார். சிறப்பான அறிமுகத்திற்கு மிக்க நன்றி. இன்னைக்கு வந்து ஒரு சிறப்பான நாள், 1000வது நாள். அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். இந்த நிகழ்வின் பவுண்டர் குமரேசன் தர்மசீலன், இந்த நட்புலரியின் ஆதர்ச நாயகன், அவருக்கு சிறப்பான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஜாயின் பண்ணுவார் நினைக்கிறேன். அல்டிமேட் எய்ம் ஆஃப் த மேன்கைண்ட் டு கல்டிவேட் தி ஹியூமன் பிரைன் பை டாக்டர் அம்பேத்கர். மனித குலத்தின் உச்சபட்ச குறிக்கோள் என்னவாக இருக்க முடியும்? மனித மனங்களை பண்படுத்துவதே மனித குலத்தின் உச்சபட்ச குறிக்கோளாக இருக்க முடியும். அந்த வகையில ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பை நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இன்று 1000வது நாள். எண்ணிக்கை உலக இயக்கங்கள் அத்தனைக்கும் அடிப்படை ஆதார சக்தியாக விளங்குவது. குறள் நம்பர் 392ல எண்ணென்ப ஏனைய எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. எண்ணும் எழுத்தும் என் எழுத்து இகழேல் ஆதிச்சொறி. அந்த வகையில இந்த 1000 1 3 பூஜ்ஜியங்களை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, 1 வந்து செல்ஃப், சுயம். அந்த பக்கத்தில் இருக்க 2வது சீரம் 0 குடும்பம், 3வது தொழில் அல்லது நாம செய்யக்கூடிய வேலை, 4வது 0 சமூகம். இங்க பூமியில பிறக்கும் போது மனிதர்களுக்கு பொதுவான ஒன்று நேரம். அது வந்து சுயமா இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் நாம செய்யற தொழில் சமூகம் 6 மணி நேரமா பிரிச்சோம்னா 4 24 மணி நேரம். ஆனா அந்த நேரத்தை நாம எப்படி பயன்படுத்திக்கிறோம், மதிப்பு மிக்கதா மாத்துறோம், அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை அமையுது. அந்த வகையில இந்த மாத தலைப்பான எனக்கு பிடித்த புத்தகம் அப்படின்ற பல வலைதளங்கள்ல நான் தேடி படிச்ச புத்தகத்துல இருந்தோம் சில பிசிக்கலான புக்குகளை இருந்தும் கருத்துக்களை ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஒரு சிறிய கேள்வியோட போகலாம். புத்தகத்தோட வரையறை என்ன, யாராவது சொல்ல முடியுமா?
புத்தகம்னா என்ன? டிஃபைன் புத்தகம், புக்ஸ். ஒரு புத்தகம் என்பது வந்து அதோடைய தலைப்பு முக்கியமான விஷயம். அந்த தலைப்பை வச்சுதான் அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்டை நம்ம ஓரளவுக்கு கொண்டு போகலாம். அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் அதுல வந்து கண்டென்ட்ஸ், அணிந்துரை, முகவுரை. அதே சமயம் நம்ம ஒரு புத்தகம் எழுதுறாங்கன்னா அவங்களுடைய அனுபவங்கள் இல்ல அவங்க சேகரித்த செய்திகள், அந்த விஷயம்லாம் சேர்த்து அந்த புத்தகம் இருக்கும். அந்த செய்திகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தலைப்புகள் கொடுத்துருப்பாங்க. நன்றி பல வருடம் நம்ம சேர்ந்து ஒரு விஷயம் கத்துக்கிறதுக்கு பதிலா ஒரு புத்தகம் உட்கார்ந்து படிச்சா 1 மணி நேரத்துல அந்த செய்திகளை கத்துக்க முடியும். சார், எண்ணங்கள் செயல்களின் பிரதிபலிப்பு. எண்ணங்கள் செயல்களின் பிரதிபலிப்பு. நன்றி. ஒரு புத்தகம் ஒரு மனிதனின், ஒரு நாட்டின் முன்னுரை, முகவுரை என்று கூறலாம் என்று நினைக்கின்றேன். புதிய அகத்தை காட்டுகின்ற ஒன்றாக இருக்க வேண்டும். நமது உள்ள புதிய அகத்தை காட்டுவதாகவும், புதிய அகம் ஆக்கத்தை, புத்தாக்கம் ஏதோ ஒன்றை புதிதாக உருவாக்குகின்றதாகவும் அமையும் என்பது என் கருத்து. ஐயா, நன்றி வீரசேகரன் சார், நன்றி. என்னை தலை குனிந்து படி, உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைக்கிறேன் அப்படின்னு புத்தகம் சொல்லுங்கிற அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நன்றி மேடம், சூப்பர். ஸோ நான் வந்து நண்பா படத்தில் வர அந்த இதுதான் சொல்ல வரேன். புத்தகம்ன்றது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தட் ரெக்கார்ட், அனலைஸ், சம்மரைஸ், ஆர்கனைஸ், டிபேட் and explain information that are illustrated, non-illustrated, hardback, paperback, jacketed, non-jacketed, with forward introduction, table of contents, index that are intended for the enlightenment, understanding, encouragement, interaction, and the education of the human brain to the sensitive root of through vision, sometimes touch. இதுதான் வந்து புத்தகத்தோட வரையறை. சரி, புத்தகத்தோட வரையறை வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். ஆனா தமிழ் சமூகம் வந்து புத்தகத்துக்கு நூல் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. யாராவது ஒருத்தர் நூல்னு ஏன் பெயர் வச்சாங்க? என்ன காரணம்? நூல்னா நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க? மனங்களை இணைக்கிறதுனால அது நூல். பல நூல்கள் சேர்ந்ததுதான் ஆடை, புடவை, ஏசின்னு ஆகுது. அது மாதிரி பல எழுத்து கோர்வை எல்லாம் சேர்த்ததுதான் ஒரு நூல். ஒரு பண்பற்றிய வார்த்தைகள் இணைந்தது புத்தகமாக மாறும். நன்றி சார். ஆக்சுவலி ஒரு பூ மாலை தொடுக்கணும் இல்லையா? நிறைய பூவை வந்து சேர்த்து ஒரு மாலையா தொடுக்கிற மாதிரி நிறைய செய்திகளை இந்த நூல் வந்து ஒரு மாலையா கொடுக்கும். பல கருத்துக்களை இணைக்கின்றது, இணைப்பதற்காக வைத்தது நூல் என்று. நன்றி சார். சார் மைக்ல வந்து கொஞ்சம் மியூட் பண்ணுவீங்க. ஒரே ஒரு செய்தி சொல்லலாம்னு நினைச்சேன். அதாவது இந்த சுவர்ல இருக்க கோட்டத்தை நீக்கிறது நூலு. அந்த அதே மாதிரி நூல் வச்சு பார்ப்பாங்க, மட்டம் பார்ப்பாங்க. அதே மாதிரி மனதில் இருக்க கோட்டத்தை நீக்கிறது நூலுங்கிறாங்க. எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்து. நூல், இப்போ நூல் வந்து பஞ்சில இருந்து வருது. ஆரம்பத்துல பஞ்சா இருந்ததுன்னா அது பயன்படுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஞ்சா இருந்தா பயன்பட வாய்ப்பு இல்லை. அதனால அதை வந்து நூல்கிறாங்க, நூலாகுது. நூலாகும் போது ஒண்ணு ஒரு ஒழுங்கு கிடைக்குது, 2 அது வந்து ஒரு உறுதியா மாறுது. நாம எதையுமே வந்து கட்டி வைக்கிறோம். அப்புறம் வந்து 3வது கட்டு. ஸோ இந்த 3 விஷயங்கள் வந்து பஞ்சில இருந்து நூலா மாறும்போது கிடைக்குது. அதாவது சாதாரண பொருள் முதற்கொண்டு மனித உறவுகள் வரை கட்டான செய்யக்கூடிய இந்த பொருளுக்கு தான் நூல். ஆக இப்போ கடைசியாக வினைத்திருத்தன் சொன்ன மாதிரி மனதை வந்து கட்டணும். அடிப்படையில் நம்ம வந்து தாலி கட்டுறோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இது பண்ணுறோம். சொந்தம்னா என்ன, பந்தம்னா என்ன? செல்வ சிந்தனையில் பங்கேற்றவங்க வந்து பதில் சொல்ல வேண்டாம், மற்றவங்க சொல்லலாம். சொந்தத்துக்கும் பந்தத்துக்கும் என்ன வித்தியாசம்? யாரு சொந்தம், யாரு பந்தம்? பட்டுக்கோட்டையாரோட பாட்டு வரிகள் கூட வரும். மாட்டு வண்டி நுழையாத இடங்கள் எல்லாம் பாட்டு நுழையும்.
உனக்கு எது சொந்தம், எனக்கு எது சொந்தம், குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கெட்ட மனிதர் அல்ல. சொந்தம்னா என்ன, பந்தம்னா என்ன? யாராவது ஒரு நம்மோடு ஐயா, ரத்த இணைவரெல்லாம் உறவோடு வந்தது சொந்தம் என்றும், நன்றி சார். பக்கத்தில் இருந்தோ அங்க இருந்து எங்கிருந்து வந்து பந்தமாக வருவது பந்தம் என்றும் ஒரு கருத்து கூறுவார்கள். சரியா தவறா என்பது தெரியவில்லை. நன்றி நன்றிங்க ஐயா, வீரசேகரன் ஐயா. தாமோதரன் சார், ஏதோ சொல்ல வந்தீங்க சார். நம்மோடு இணைவரெல்லாம் சொந்தங்கள், நம்மோடு பிறப்பதெல்லாம் பந்தங்கள். நன்றிங்க ஐயா. அப்போ ரத்த உறவுகள் எல்லாம் வந்து சொந்தங்கள். தானாடாலும் தன் சதையாடும் தம்பி உடையான் போரு கஞ்சான். ஸோ இதெல்லாம் வந்து ரத்த உறவுகள். பந்தம்ன்றது வந்து கட்டப்பட்ட உறவு, அதுதான் வந்து பந்தம். அப்போ மனித மனங்களை உறவுகளை எல்லாத்தையும் கட்டுறதுக்கு பயன்படுறது தான் வந்து நூல். அதனாலதான் வந்து அதுக்கு அடிப்படையில வந்து நூல் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஸோ வந்து ஊசியோட காதுல நூல் நுழையும் போது வந்து ஆடையோட கிழிசல்களை தைப்பது போல மனித மனங்களை வந்து தைக்கிறதுக்கு இந்த நூல் வந்து பயன்படுது. கரெக்டுங்களா? இப்ப நல்ல நூல் பல கற்றும் இயற்கை அறிவே மிகும் வள்ளுவர். அதனாலதான் நோ தைசல். என்னதான் ஒரு மனிதர் படித்திருந்தால் கூட இயற்கையாகவே அவருக்கு என்ன இருக்கோ அந்த அறிவு தான் வந்து மிஞ்சி நிற்கும். ஸோ அந்த வகையில வந்து சாக்ரட்டிஸ், சோழனுடைய மாணவன் தான் சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸோட மாணவன் இன்னைக்கு இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு அடித்தளமா அமைந்த பிளாட்டோ. பிளாட்டோவுடைய மாணவன் அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் மாணவன் வந்து அலெக்சாண்டர். அலெக்சாண்டர் கூட வந்து உலகத்தை ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்தாரே தவிர, ஆனா அவருடைய நாட்டுல இந்த டயோஜனிஸ் அப்படின்ற ஒரு அறிஞர் நோக்கிதான் மக்கள் படையெடுத்தாங்க. காரணம், வாளின் கூர்மையை விட மிஞ்சி நிற்பது நூலின் கூர்மை. ஸோ இப்போ வந்து நூல் அப்படின்னும் போது நம்ம வந்து யாரு அதிகம் படித்தவர், யாரு வந்து நல்ல படிப்பாளி அப்படின்னு பார்த்தோம்னா, 8வது படித்தவர் எழுதிய செய்யுள் வந்து MA படிப்பவருக்கு பாடப்புத்தகமா இருக்கு. அப்போ இங்க யார் அதிகம் படிச்சவங்க? நேற்று கூட வந்து பேசிட்டு இருக்கும்போது நித்யாதேவி மேடம் சொன்னாங்க, பெண்களுக்கு வந்து எப்பவுமே வேலை இருந்துட்டே இருக்குது. கலோக்கியில வந்து ஒரு கையில போய் எட்டி பார்த்துவா. சேகர் சார் மியூட் பண்ணிக்கிங்க மைக்க. சேகர் சார் மைக் மியூட் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ மேடம். சார் கண்டினியூ பண்ணுங்க. 1832 வாகல ராமலிங்க அடிகளாருக்கு வந்து 8 வயது இருக்கும்போது காஞ்சிபுரத்துல சம்பந்தம் அப்படின்றவர்கிட்ட வந்து சேர்க்கிறாங்க. ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா, போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், அந்த வேண்டாம் வேண்டாம் என்ற வார்த்தைகளை வந்து அவர் மாத்தி, ஒருமையுடனே நினது மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களமாவே வேண்டும், பெருமை பெறும் எனது புகழ் வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த பாடலை வேண்டும் என்னும் என்று மாத்தி பாடும்போது பாத்தீங்கன்னா, அவருடைய வாத்தியார் சம்பந்தம் வந்து விளைக்கிறார், இந்த பையனுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுக்க இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து அந்த காலத்துல, இன்னைக்குதான் மாடர்ன் உலகம் வந்து மல்டி யூனிவர்ஸை பத்தி எல்லாம் பேசுறாங்க. 1 பூதவெளி, 2 பகுதி வெளி, 3 வயங்கு வெளி, மௌன வெளி, 4 5 உபயவெளி, 6 வந்து பறவெளி, இப்படி வந்து பல 10 வெளிகளை வந்து அவருடைய பாடல்ல பாடியிருக்காரு. 6000த்துக்கு மேற்பட்ட அருட்பாக்களை பாடியிருக்காரு. பள்ளிக்கே போல இன்னைக்கு ஹாலிவுட் மூவியா எடுத்திருக்கிற இந்த லூசி, மேட்ரிக்ஸ், இன்டர்ஸ்டெல்லர், இன்செப்ஷன், இந்த மாதிரியான படங்களுக்கெல்லாம் வந்து இவருடைய கருத்தாக்கம் வந்து மூல பொருளா இருக்கு. ஸோ எப்படி இது வந்து சாத்தியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் மேட்டர். நம்ம மனம் என்ன சொல்லுதோ அதுதான். அடிப்படையில சக்திகளை வந்து 10ஆ பிரிக்கலாம். அகசக்திகள் 5, புறசக்திகள் 5, அகசக்திகள் 5. இப்போ அகசக்திகள்னு பாத்தீங்கன்னா, காலம், ஆக்கம், இயக்கம், ஈர்ப்பு, உயிர்ப்பு. காலம் வந்து கடந்து கொண்டிருப்பதே காலம், நேர்ந்து கொண்டிருப்பதே நேரம். மேற்கத்திய உலகத்துல வந்து நம்ம டைம் கேட்கும்போது அவங்க வந்து மணி, நிமிடம், செகண்ட்ஸும் சொல்லுவாங்க. அதை பொறுத்துதான் அவங்களுடைய அந்த வளர்ச்சியும் இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து நம்ம நேரத்தை மட்டும்தான் சொல்றோம். இப்போ வந்து இங்க ஆரம்ப காலத்துல இந்த பௌத்தம் அப்படின்ற அந்த இதுல இருந்தான். அதுக்கு முன்னாடி சமணம், பள்ளி, இந்த நூலுக்கு அடிப்படையான விஷயங்கள் வந்து ஆசிவகம். ஆசிவகத்துடைய தோற்றுனர் மர்கலி கோசலர். இன்னைக்கும் கிராமங்கள்ல வந்து ஐயனார் சிலைகள் இருக்கு. ஸோ அங்க ஆரம்பிச்ச பயணம் தான் இன்னைக்கு இருக்கிற சமூக கட்டமைப்புக்கு நம்ம வந்திருக்கோம். அப்போ அந்த நூல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு வந்து ஒரு நாடு சுதந்திரம் அடையும் போது அரசியலமைப்பு சட்டம் தேவைப்படுது. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை கிட்டத்தட்ட 60
நாட்டோட அரசியலமைப்பு சட்டத்தை ரெஃபர் பண்ணி தான் வந்து ஒரு சட்டம் கொண்டு வராரு. அப்ப 60 நாட்டு சட்டங்களை கொண்டு வராருன்னா அடிப்படையில அவர் ஒரு பாலிமர். 9 மொழிகள்ல பன்மொழி புலமை, 64 சப்ஜெக்ட்ல மாஸ்டரு. ஸோ நிறைய பேர் இந்தியாவில இருந்து பாரிஸ்டர் படிச்சிருக்காங்க. ஆனா அவரு வந்து 9 மந்த்ல பாரிஸ்டர் படிக்கிறார். அதுக்கு முன்னாடியே அமெரிக்க கொலம்பியா பல்கலைக்கழகத்துல அவர் 3 ஆண்டுகள் படிக்கிறார். அதை முடிச்சுட்டு வெளியே வரும்போதே அங்க வந்து அவருக்கு ஒரு செலவு வச்சிருக்காங்க. அந்த அமெரிக்க பல்கலைக்கழகத்தோட ஃபவுண்டர் லேடி அவங்களுக்கு ஒரு சிலையும், அடுத்து டாக்டர் அம்பேத்கர் வச்சு ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து புரட்சியாளர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா காரல் மார்க்ஸ் முன்னாடி வரை தோன்றிய அனைத்து தத்துவ அறிஞர்கள் எல்லாருமே வந்து அகம்தான் மனிதனுடைய வாழ்க்கைக்கு காரணமா இருக்கு. காரல் மார்க்ஸ் தான் முதல் முறையா அந்த உலகத்துல அகம் மட்டும் இல்ல புறமும், இந்த உலகம்தான் முதன்மையானது, இந்த உலகத்துல ஒரு அங்கம் தான் மனிதன் அப்படின்ற அந்த கோட்பாடை கொண்டு வராரு. அதுக்கப்புறம் உலகம் வந்து லெப்டிஸ்ட், நமக்கு எல்லாரும் வந்து ஹிட்லரை சொன்னோம்னா தெரியும். காரணம் அவர் 6 மில்லியன் 60 லட்சம் யூதர்களை வந்து கொன்று குவித்தாரு. அவரு கூட வந்து 1936 புத்தக வரலாற்றுல கருப்பு தினம்னே சொல்லலாம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க வீதிகள்ல, மெர்லின் நகர வீதிகள்ல புத்தகங்கள்லாம் எரிக்கிறாங்க. எரிக்கிறவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா இளைஞர்கள். அவர் அந்த அளவுக்கு அங்க உள்ள இளைஞர்களை இன்ஃபுளுயன்ஸ் பண்றாரு. அது யாருடைய புத்தகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான் சொல்வாரு, புத்தகம் மனித கண்டுபிடிப்பிலே மிக ஒரு இன்னோவேட்டிவான திங்ஸ். ஒருவருடைய சொந்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சொந்தமா கிரியேட் பண்றது அனுபவம் மட்டுமே. அந்த அனுபவத்தை ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்தக்கூடியதுதான் வந்து புத்தகம். அப்போ அப்படி எரிக்கப்பட்ட நூல்ல அவரே வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. ஆச்சரியமா இருக்கு. எப்படி வந்து வீதிகள்ல ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நூல்கள் எல்லாம் எரிச்சாரோ, அவர் வந்து மெயின் கேம்ப் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு. ஹாலோகாஸ்ட்ல வந்து கொன்னது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி ஏசியாவில இருந்து ஒரு மிகப்பெரிய டிக்டேட்டர், பல ஆயிரம் பல லட்சம் மக்களுடைய சாவுக்கு காரணமானவர். யாராவது சொல்ல முடியுமா ஏசியாவில எந்த டிக்டேட்டர் வந்து அந்த மாதிரி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு? ஐரோப்பாவில ஹிட்லரை தெரியும் நமக்கு. நெப்போலியன் பெனிஃபிட் இல்ல இல்ல, அவர் ஏசியால இல்ல, ஐரோப்பா. ஹிட்லர், முசோலினி இல்ல, பர்வேஸ் முஷரஃப் சார். பல லட்சம் உயிர்களை பண்ணுவாங்க. ஹிட்லர் சொல்லும்போது 60 லட்சம் யூதர்களை கொன்று குவிச்சாருன்னு சொல்றோம். பின் லாடன் சார், ஒசாமா பின் லாடன். ஒசாமா பின் லாடன் பல லட்சம் இல்ல, சில ஆயிரங்கள் தான். அவரு சில சதாம் ஹுசைனா சார்? சதாம் ஹுசைன் இல்ல, லட்சங்கள்ல இல்ல. ஓகே, நானே சொல்றேன். ஸோ கம்போடியாவில் 1975 ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆட்சிக்கு வருது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து போல் பாட் அப்படின்றவர் தான் வந்து அந்த பார்ட்டியோட தலைவராக வராரு. 1975 1979 வரை அவர் வந்து அங்கே ரூலிங்ல இருக்காரு. மக்களை எல்லாரையும் வந்து நகரத்துல இருந்து கிராமத்துக்கு போய் விவசாயம் மட்டும் தான் பண்ணணும், வேற எந்த தொழிலும் பண்ணக்கூடாதுன்ட்டு சமூகத்துல இருக்கிற உயர்ந்த பொறுப்புல இருக்கிற எல்லாரையும் கொன்று குவிக்கிறாரு. அவரு வந்து அப்படி கொன்று எவ்வளவு பேரை கொன்று குவிச்சிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க 1.7 மில்லியன்ல இருந்து 2.2 மில்லியன், கிட்டத்தட்ட 22 லட்சம் மக்களை வந்து அவரு கொள்றாரு. 1998 அவர் இறந்துறாரு. இப்ப பாத்தீங்கன்னா அவரு இந்த கொல்றவங்களுடைய தலையெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சிருப்பாரு. மண்டவோடு மட்டுமே லட்சக்கணக்கான மண்டவோடுகள் இருக்கு. ஸோ அப்போ வந்து நமக்கு எல்லாருமே வந்து ஹிட்லர் மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. இப்போ ரைட்டா இருந்தாலும் சரி, லெப்டா இருந்தாலும் இந்த உலகம் வந்து எக்ஸ்ட்ரீமத்தை தான் சந்திச்சிருக்கு. அந்த வகையில மிடில் பாத்து தான் வந்து மனித வாழ்க்கைக்கு சிறந்ததா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து இந்தியாவில் தோன்றிய மரபு. அது வந்து ஜப்பானியர்கள் வந்து அவங்க ஒரு ட்ரெயின் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது, 3 மணி நேரம் சப்போஸ் டிராவல் ஆகுதுன்னா அந்த ட்ரெயின்ல இருக்கிற 1500 பேர்ல 80% மக்கள் வந்து நூலை படிச்சுட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு நூலகமே போற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு அங்க. அப்ப அவங்களுக்கு வந்து இந்த செல்போனை எப்ப பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. அந்த வகையில நம்ம தட்சசீலன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அப்ப அந்த காலத்திலேயே 2500 வருடங்களுக்கு முன்னாடியே வந்து 10,000 மாணவர்கள், 2000 ஆசிரியர்கள் அங்கிருந்தா வந்து அர்த்தசாஸ்திரம் கொடுத்த கௌடில்யர் அவங்க எல்லாம் வந்தது, சாணக்கியர். ஸோ அப்ப வந்து அந்த நூலகத்தை வந்து கண்டினியூஸா அந்த காலத்திலே 3 மாதங்கள் தொடர்ந்து எரிஞ்சுது. ஒரு நூலகத்தை எரிச்சிட்டா அல்லது நூலை எரிச்சிட்டா அந்த இனமே வந்து அழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வகையில இல்லை. புத்தர் வந்து ஞானம் பெற்று தன்னுடைய இடத்துக்கு வாழ்விடத்துக்கு ஒரு நாள் வர நேரிட்டது. தன்னுடைய மனைவியை சந்திக்கிறார். மனைவியை சந்திக்கும் போது எல்லாரும் கேட்கிற கேள்விதான், என்ன நீங்க நம்பல இல்ல, போகும்போது நீங்க சொல்லாமே போயிட்டீங்க யசோதரா,
கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, நான் உன்னை நம்பல, என்ன நான் நம்பல, ஒருவேளை நான் பார்த்திருந்தேன்னா, குழந்தை ராகுலனையும் பார்த்திருந்தேன்னா போயிருக்க முடியாது, அதனாலதான் நான் வந்து உங்களை பார்க்காம என்னுடைய அத்தைகிட்ட சொல்லிட்டு போனேன். அடுத்த கேள்வி, இந்த நாணத்தை அங்க போய் தான் நம்ம வந்து பெற முடியுமா, அதை இங்கிருந்து பெற்று இருக்க கூடாதா அப்படின்ற கேள்வி. ஸோ அப்போ வந்து புத்தருடைய மனைவி இல்லையா, ஆக்சுவலா புத்தனா மாறுறது, புத்தனா வாழ்றது ரொம்ப சுலபம். புத்தனுடைய மனைவியா இந்த உலகத்துல வாழ்ந்தது மிகப்பெரிய கடினம். நான் வந்து பேசிக்கலி ஒரு புத்திஸ்டா இருந்தா கூட அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். காரணம், இப்போ வந்து ஆணாதிக்க உலகம், இந்த சாதாரண பெண்களே வந்து இந்த உலகம் எப்படி ட்ரீட் பண்ணும், ஒரு ராஜ்யத்தோட இளவரசி எப்படி அவங்க வாழ்ந்திருப்பாங்க அந்த 6 வருஷம் அவர் வந்து ஞானம் பெறதுக்கு எடுத்துக்கிட்ட டயத்துல. அப்ப வந்து அவர் சொல்றாரு, நான் அங்க போனதுக்கு அப்புறம் தான் வந்து ஞானம் வந்து இங்கிருந்தே பெற்றிருக்க முடியும் அப்படின்றது தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து பல புத்தகங்கள் வந்து மனிதர்களை வந்து மாற்றிருக்கு, இந்த உலகத்தை மாற்றிருக்கு. எது நல்ல புத்தகம் அப்படின்ற கேள்விக்கு என்னுடைய பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம புரட்டி புரட்டி படிக்கிற புத்தகம் அல்ல, நம்மை எந்த புத்தகம் புரட்டி எடுக்குதோ அதுதான் வந்து நல்ல புத்தகமா இருக்க முடியும். ஸோ அந்த வகையில இந்த உலகத்துல வந்து பல மாற்றங்களுக்கு காரணம் அடிப்படையில நூல் தான். இன்னைக்கு வந்து 26வது நாள் தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு ஆளுமைகளை பார்த்துட்டு இருக்கோம். இந்த 26 வந்து கூட்டுத்தொகை வந்து 8. ஸோ வந்து இந்த என்னுடைய லைஃப் பாத் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 8 வந்து எடுத்துக்கிறேன். காரணம், ஒவ்வொரு நம்பருக்கும் வந்து ஒவ்வொரு பவர் இருக்கு. அதுல குறிப்பா 3, 6, 9 டெஸ்லாவுடைய நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். என்ன அந்த 3, 6, 9க்கு சிறப்பான நம்பர், டாக்டர் ஜூலியன் ஸ்டெனன்றவர் தான் லைஃப் பாத் நம்பர் வந்து பேசியிருக்காரு. ஸோ அதுல நீங்க வந்து உங்களுடைய லைஃப் பாத் நம்பரை நீங்க தான் சூஸ் பண்ணணும். நியூமராலஜியில மற்றவங்க செலக்ட் பண்ணி தராங்க, அதெல்லாம் வந்து உங்களுக்கு சூட்டபிளா இருக்காது, வாய்ப்புல. ஏன்னா உங்களுக்கு எது ரிப்பீட்டடா அந்த நம்பர் வருதோ, உங்களுடைய பிறந்த தேதியை கூட்டுத்தொகை என்ன நம்பர் வருதோ சிங்கிள் டிஜிட்டா மாறுங்க, அல்லது வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடா ரோல் நம்பர் எக்ஸாம் எழுதும்போது, அல்லது நீங்க பயன்படுத்துற வெஹிக்கிளோட நம்பர்ஸ் நேரம் பார்க்கும்போது அந்த நம்பர் எல்லாம் வந்து எது சிங்கிள் டிஜிட்டா வருதோ அதுல வந்து இந்த 0 to 9 வரை இருக்கிற 10 நம்பர்கள்ல வந்து எனக்கு வந்து 8 வந்து லைஃப் பாத் நம்பரா இருக்கு. அதனால நான் வந்து இந்த தளத்தோட ஃபவுண்டர் வந்து 26 ஒவ்வொரு மாதமும் கொடுக்குறாரு, அதை என்னோட லைஃப் பாத் நம்பரா நான் எடுத்துக்கிறேன். அவதார் மூவில பாத்தீங்கன்னா அந்த 2 பறவையும் ஹீரோவும் வந்து அவர் வந்து அந்த அதனுடைய டெய்ல வந்து கனெக்ட் பண்ண முயற்சிப்பாரு, எவ்வளவு துன்பங்களை சந்திப்பாரு, கடைசியா அதை கனெக்ட் பண்ணும்போது அது மேல கொண்டு போகும். எல்லா நம்பருக்கும் ஒரு ஆற்றல் இருக்கு. அடிப்படையில உங்களோட மைண்ட் தான் வந்து அது எந்த நம்பரை வந்து உங்களோட நம்பரா சூஸ் பண்ணுதோ அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். மற்றவங்க சொல்லி ஃபாலோ பண்ணணும்னா அது வந்து சரியா இருக்காது. ஏன்னா உங்களுக்கு நீங்க தான் வந்து இருக்க முடியும். புத்தருடைய மகன் ராகுலன் வந்து புத்தர்கிட்ட போயிட்டு, உலகம் முழுக்க நீங்க வந்து ஞானத்தை போதிக்கிறீங்க, எனக்கு என்ன கொடுக்க போறீங்க, நீங்க என்ன பெருசா கொடுக்க முடியும்னு கேட்கும்போது கண்டிப்பா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்தப்ப இந்த அறைக்குள்ள மூளையில ஒரு பானையில தண்ணி இருக்கு, என்னுடைய கை கால்களை சுத்தம் பண்ணிட்டு நீ என்னிடத்தம் வா அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவன் வந்து என்ன பண்ணுவான், அதே மாதிரி பண்ணும்போது அந்த அழுக்கு தண்ணியை கூட்டிட்டு வருவான். இப்போ கேட்பார், என்ன பண்ண அப்படின்னு. என்னுடைய கை கால்களை தண்ணி எடுத்து சுத்தம் பண்ண, அந்த தண்ணி இங்க, அதை நான் கீழே கொட்டியாச்சு. இல்ல, அப்ப வந்து அது வந்து நீ சுத்தம் பண்ணதுனால அழுக்காச்சு, அப்போ அழுக்காகிற பொருளை எல்லாத்தையும் வந்து தூக்கி போட்டுடலாமா? அப்படி இந்த உலகத்துல எல்லாமே இருக்கு, அதை நீங்க என்ன கண்ணோட்டத்தால பாக்குறீங்க அதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கை வந்து மாறும். காரணம், அடிப்படையில வாழ்க்கைன்றது வந்து இன்புட், இமேஜினேஷன் பண்றது, ப்ராசஸ் பண்றது வந்து தூக்கம், தூக்கத்துலதான் வந்து கனவுகள் வரும். நாம என்ன இன்புட்டா கொடுக்குறோமோ அதுதான் வந்து ப்ராசஸ் ஆகும், அடுத்து அவுட்புட் வாழ்க்கை. அதனால மனம் பத்தி உலகத்துல புத்தனுக்கு ஈக்குவலா பார்த்தவங்க யாருமே இல்லை. இங்க எல்லாமே வந்து மனம்தான் அடிப்படையான காரணம். இந்த நிகழ்வு தொடர்ந்து இன்னைக்கு 1000வது நாளை எட்டியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபவுண்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணி தொடர்ந்து அதை எஃபோர்ட் போட்டாலும் அவர் இல்லைனாலும் இங்க ப்ரெசென்ட் ஆகி நம்ம வந்து அந்த நிகழ்ச்சியை முன்னெடுக்கிறோம். இப்படி சிறப்பான ஒரு 1000வது நாள்ல நமக்கு வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. நம்மளுடைய முன்னோர்கள் வந்து 1500ல தான் வந்து ஈரியோசென்ட்ரிக் தியரி, ஜியோசென்ட்ரிக் தியரி எல்லாம் பேசுறோம். ஆனா வந்து வள்ளுவன் 2000 வருடங்களுக்கு முன்னாடி 1031வது குறள்ல சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த சுழன்றே உலகம் அப்படின்னும் போது உலகம் சுத்துது அப்படின்றத அவர் தெரியாம அந்த வார்த்தையை பயன்படுத்தல. ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷன் வந்து அறிவாளியா இருக்காங்க அப்படின்றத இப்போ 1920ல தான் வந்து நமக்கு ஆராய்ச்சிகள் தெரிவிக்குது. ஆனா அதை வந்து தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிருக்கெல்லாம் இனிது அப்படின்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவன் சொல்லியிருக்காரு. கலீலியோ வந்து
அந்த தொலைக்காட்சி அவருடைய நுண்ணோக்கியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, தொலைக்காட்சியில டெலஸ்கோப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே கோடை காலங்கள்ல மழை பெய்து கிணறு நிரம்பிடுச்சுன்னா பௌர்ணமி நாள்ல அந்த கிணத்து பக்கத்துல போய் நின்னோம்னா நம்ம பிரபஞ்சத்துல இருக்கிற அத்தனை நட்சத்திரங்களும் கோள்களுடைய அமைப்பு அதனுடைய மூமெண்ட்டை பார்த்து தொடர்ந்து அதை அப்சர்வ் பண்ணி எழுதி அந்த காலத்திலேயே நம்ம வந்து வானியல்ல வந்து அறிவுடையவர்களா இருந்திருக்கோம். இப்படி நம்மளுடைய அறிவு பொக்கிஷங்கள்லாம் வந்து ஆண்டாண்டு காலமாக வந்திருக்கு. ஆனா இன்னைக்கு இருக்கிற சமூக கட்டமைப்பு அரசியல் மாற்றத்தினாலும் பண்பாடு மாற்றத்தினாலும் கலாச்சாரத்தினாலும் தான் எல்லாமே மாறி இருக்கு. ஸோ ஆசீவகம் இப்ப பெரும்பாலான தமிழர்களுக்கு ஞாபகமே இல்லை. அடுத்து ஆசீவகத்துடைய மக்களை கோசலரும் மகாவீரரும் வந்து ஒன்றாக பயணித்து பின்பு மகாவீரர் 24வது தீர்த்தங்கர், அதாவது தீர்வு சொல்லுபவர் தீர்த்தங்கர். அதுக்கு அடுத்து புத்தர் வந்து மிடில் பாத், எக்ஸ்ட்ரீம் லெப்டும் இல்லை எக்ஸ்ட்ரீம் ரைட்டும் வேண்டாம், ஸோ மிடில் பாத் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த மைண்டை பத்தி பேட்டர்ன் ஆஃப் திங்கிங் அதை பத்தி பேசினது. ஏன்னா ஒருவருடைய வாழ்க்கை வந்து எண்ணம் போல் வாழ்க்கை, மனம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய உயர்வும். தரையில் இருப்பதும் வானத்தில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே அப்படின்ற பாடல் வரிகள்ல கூட பார்க்கலாம். அதனால வந்து நாம என்ன நினைக்கிறோமோ அதுவாக தான் மாறணும் அப்படின்னு இன்னைக்கு வந்து இந்த 1000வது நாள்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி பாராட்டி இதுல கலந்துகிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சு நான் என்னுடைய உரையை முடிக்கிறேன். நான் நிறைய ஃபீட்பேக் சொல்லணும் 1000வது நாட்கள். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. நன்றி அருணகிரி சார், அருமையான ஒரு உரை. புத்தகம், நூல் ஏன் அதுக்கு பேர் வந்தது, புத்தகம் என்னென்னலாம் பண்ணும், நம்மளுடைய வாழ்க்கையில புத்தகத்தோட பங்கு என்ன, எல்லாமே தெளிவாக நிறைய செய்திகளோட புத்தர் பற்றிய செய்திகள்லேருந்து எல்லா செய்திகளையும் அருமையாக கொடுத்து சென்றிருக்கிறீங்க. இப்போ லேட்டஸ்டாக எனக்கு ஒரு நேற்று நெகிழ்ச்சியான ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ஒரு நியூஸில் கல்கட்டாவில் இந்த வெள்ளத்தில் வந்து நிறைய புத்தகங்கள்லாம் ஏதோ வீணாயிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்லாம் அந்த செய்திகள் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஒரு புத்தகம், ஒரே ஒரு புத்தகம் வந்து ஒரு ஒரு மனுஷனை புரட்டி போட்டிருக்கு. அது மாதிரி நீங்கள் சொன்ன செய்தி மாதிரி நம்ம புரட்டுறது புத்தகம் இல்லை, நம்மை புரட்டி போடுறது புத்தகம் அப்படின்னு சொன்ன மாதிரி விஷயங்கள் ரொம்ப அருமையாக இருந்தது. அது மாதிரி இந்த துறவுல கூட சொல்லியிருப்பாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா காட்டில் போய் உட்காந்து போய் துறவு கொண்டதெல்லாம் விட அந்த அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லைன்னு புத்தர் உணர்ந்த மாதிரி சொன்னீங்க. அது மாதிரி அதை ஃபாலோ பண்ணி தான் சித்தர்கள்லாம் அந்த மாதிரி நார்மல் உலகத்தில் இருந்துக்கிட்டே அந்த ஞானத்தை அடையிறது அப்படிங்கிற செய்திகள், நிறைய செய்திகளை இன்னைக்கு 1000வது நாள் கொண்டு வந்திருக்கீங்க. 1000வது நாளில் நம்ம அருணகிரி சார் வந்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஏன்னா நற்சிந்தனையுடைய ஒரு மனிதர் வந்து இந்த மாதிரி ஒரு தளத்துக்கு ரொம்ப நல்ல விஷயம். நன்றி சார். இன்று திருமண நாள், பிறந்த நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் யாராவது தளத்தில் இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் வாழ்த்தாக இருக்கும் இன்னைக்கு 1000வது நாளுங்கிறதுனால. அப்படி இல்லைன்னா நம்ம உலகத்தில் பிறந்தநாள், திருமண நாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடும் அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து சொல்லுங்க ஜி. அதான் அரியனுடைய ரிலேஷன் பசுபதியின் பேரு, அவருக்கு இன்றைக்கு பிறந்தது. அதில் நம்ம இளைஞர் மில்டன் ராயசேருடைய ரிலேட்டிவ் வந்து பசுபதி அவர்களுக்கு ஒரு பிறந்தநாள் இருக்கு. அதனால வந்து அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிப்போம். ஏன்னா அவர் ஏன் இளைஞர் சொல்றேன்னா எல்லாரை பற்றியும் சிந்திச்சுக்கிட்டே இருப்பார். அவரை பற்றி சிந்திக்கிறது மிக குறைவாக இருக்கும் மில்டன் சாரை பொறுத்த வரைக்கும். அதனால் அவர் இளைஞராகவே கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவார். குழந்தை பேர் வேண்டுவோருக்கு வந்து குழந்தை பேர் வேண்டியும், உடல்நலம் குன்றியோர் உடல்நலம் தேறி வரவும் நம்ம எல்லாருமே வாழ்த்து தெரிவிப்போம். 1000வது நாளுக்கு வந்து எல்லாரும் வாழ்த்து தெரிவிப்போம். ஃபீட்பேக்கோட சேர்ந்து நிறைய பேர் இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறதுனால 33 பேர் இணைஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் சுருக்கமாக ஃபீட்பேக்கை கொடுத்துட்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். தேங்க்யூ அருணகிரி சார். உங்களுடைய அருமையான, அதாவது ஒரு அரிசியிலையும் ஒருத்தரோட பேர் எழுதியிருக்கும்பாங்க. இங்கே நற்பலருடைய 1000வது நாளில் வந்து உங்களுடைய பெயர் எழுதியிருக்கு. அதேமாரி நாராயணன் சார் தளத்துக்கு வந்து ஆரம்பித்து வைக்கிறதுக்கு மிக பெருமையாக கருதுகிறேன் நான். ஏன்னா அவர் வந்து நற்பலை நாராயணன் தான் எனக்கே தெரியும். அதனால் அவரும் இணைஞ்சதுனால தொடங்கி வைக்கிற பணியும் அவர்கிட்ட கொடுத்தோம். அதையும் சிறிய முறையில் செஞ்ச
அவருக்கு ஒரு நன்றி தெரிவித்து ஃபீட்பேக் செஷனுக்கு அழைக்கிறேன். ஐயா 34 பேர் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இருந்திருக்காங்க. செய்தி. சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். ரமேஷ் ராஜு சார், நீங்க பேசலாம். அனைவருக்கும் நெற்புலரின் காலை வணக்கம். இன்று 1000வது நாள். இதுல இந்த சக்சஸ் அடையறதுக்கு பாடுபட்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களை போன்ற சிறியவர்களுக்கும் வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. இன்று அருணகிரி சார் மிக அழகா சொல்லியிருந்தாரு. புத்தகம் என்றால் என்ன, மனிதனோட வாழ்க்கையில் புத்தகங்களின் பங்கு என்ன. ஸோ நம்ம புரட்டி எடுக்கிறது புரட்டி படிப்பது புத்தகம் இல்லை, நம்மளை வாழ்க்கையில் புரட்டி மாற்றி காட்டுவதுதான் புத்தகம் அப்படின்றது அழகா சொன்னாரு. அது உண்மையான ஒரு வாக்கியம். ரொம்ப நன்றி ஐயா. செஷன் சூப்பரா இருந்துச்சு. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ரமேஷ் சார். நம்ம மீண்டும் எல்லாருமே 10,000 நாள்லையும் சந்திப்போம். அருணகிரி சாரை பற்றி சொல்லணும்னா, ஒரு விஷயத்தை அகல விழுவதை விட ஆழ விழுவது நல்லது அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு அவர் ஒரு சிந்தனையும் அதோட டேட்டா பேஸ் அத்தனையும் கலப்பி கொண்டு வந்துடுவார். மிக சிறந்த பேச்சாளர். நாராயணன் சார், உங்களுடைய வாழ்த்துறை தெரிவிக்கலாம். மீண்டும் ஒரு நட்புணரி வணக்கம். புத்தகம் என்னவெல்லாம் செய்யும்னு ஒரு புத்தகத்தை ரோமவல்லி சொல்றாரு. அந்த புத்தகத்தை எழுதும் போது எப்படின்னா, அவர் புத்தக கண்காட்சியில அவரை பார்க்க வந்தவங்க எல்லாரையோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு அவங்ககிட்ட பேசினது, அதை அந்த புத்தக நிகழ்ச்சி முடிஞ்ச ஒரு 15 நாள் கழிச்சு அவருக்கு மனதுல தோணும். இப்போ நம்ம ஒரு புத்தகம் எழுதினதுனால எவ்வளவு பேர் மனதுல நம்ம நிக்கிறோம்னு சொல்லி, இதையே ஒரு புத்தகமா எழுதினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு புத்தகம் என்னவெல்லாம் செய்யும்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. அது கிட்டத்தட்ட ஒரு 100-200 பேரோட இணைந்த போட்டோ, அவங்களோட அனுபவத்தை தான் எழுதியிருக்காரு, வேற எதையுமே எழுதல. அப்போ ஒரு புத்தகம் எவ்வளவு சார் சொன்ன மாதிரி அந்த மக்களோட நெருக்கத்தை உருவாக்குது. அதனால புத்தகம் நல்ல படிங்க. ஏன்னா புத்தகம் ஒண்ணுதான் உங்க பக்கத்துல இருந்து உங்களை அறிவுரை சொல்லும். ஒரு குருவோ இல்ல தாய் தந்தையோ சொல்லாத சில விஷயங்கள் இந்த புத்தகங்கள் சொல்லும். இன்னைக்கு இப்போ யாருமே ஸ்கூல் பக்கமே போகாதவங்க புத்தகத்தை மட்டுமே படிச்சு இன்னைக்கு பெரிய பெரிய லெவல்ல இருக்கிறாங்க. அதனால இந்த மாதம் ஒரு புத்தகத்தை பத்தி பேசுற மாதமா இருந்தனாலும் பல தகவல், பல பேர் பல புத்தகத்துல இருந்து படிச்ச தகவலை இந்த 30 நாளும் கிடைச்சது நமக்கு 3000 புத்தகங்கள் படித்ததாக அர்த்தம் அப்படின்னு நினைச்சுக்கிறேன். இன்னைக்கு 1000வது நாள்ல ஒரு நல்ல ஒரு சிறப்பு விருந்தினராக இருந்து நிறைய தகவல் கொடுத்த அருணகிரி சாருக்கும், இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும் என்ற எண்ணம் வந்த அந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்த நம்ம ஃபவுண்டர் குமரேசன் சாருக்கும் மற்றும் இங்க இருக்கிற எல்லோருக்குமே நான் நன்றியை தெரிவிக்கிறேன். ஒவ்வொரு பேரும் சொல்ல முடியல, எல்லோரையும் பேரையும் சொன்னதாக ஏற்றுட்டு நட்புலரை இன்னும் மீண்டும் தொடர் நிகழ்ச்சியாக நடக்கணும்னு சொல்லி எல்லோரோட ஆதரவும் கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன். இதுல ஒரு உறுப்பினராக இருந்து நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நாராயணன் சார், அருமை. ஆக்சுவலி புத்தகம் என்னவெல்லாம் செய்யும்ன்ற இந்த புத்தகத்தை நம்ம நாராயணன் சார் தான் திறனாய்வு செஞ்சாரு, ரெட்ஃபோர்ட் தளம்னு நினைக்கிறேன். அதுல சோமவல்லிப்பன் அதோட எழுத்தாளரும் அதுல கலந்துக்கிட்டாங்க. அந்த ஒரு நிகழ்வு நடந்தது, அதில் நானும் கலந்துக்கிட்டேன். அந்த பெருமையை இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி. மில்டன் சார். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இன்னைக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த விழாவை இது ஒரு விழா, இது ஒரு வேள்வி, ஞான வேள்வி. 1000 பிரம்ம முகூர்த்தங்களை கண்ட ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். 1000 பிறைகள்னு சொல்றது சரியா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருச்சி வீரசேகரன் ஐயா சொன்னாரு. ஏன்னா பிறைன்றது அப்படிதான் சொல்லலாம்னு நினைச்சேன். அது பிறை ஏதாவது 3ஆம் பிறை சொல்றது. 1000 பிறைன்னா அது இரவு நேரம் ஆயிடுது. இது காலையில் நடக்கிற தொட்டு, அதுவும் பிரம்ம முகூர்த்தம் நடக்கிற தொட்டு. ஸோ இந்த இடத்துல அது சொல்லி சிறப்பித்த ஆரம்பித்து போன்றிருக்கும் தொடர்ச்சியாக எடுத்து சென்ற, அதாவது தொடர் ஓட்டமா அந்த லேம்ப், அந்த ஒலிம்பிக் இது மாதிரி எடுத்து சென்ற அந்த நாராயண சாருக்கும், அதே போல இப்போது நடத்தி கொண்டிருக்கின்ற அண்ணன் ரமேஷ் அவர்களுக்கும்
அதே போல ஆரம்பாக்கம் அருணகிரி சாருக்கும் இன்றைக்கு சிறப்பித்த ரொம்ப நன்றி. அவர் தான் என்னை அறிமுகப்படுத்தினார் இந்த தளத்துக்கு. அவருக்கு மீண்டும் நன்றி சொல்லி தொடர்ந்து எப்போதும் ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்க ரமேஷ் சாருக்கும், நித்யா தேவி, இங்க வந்திருக்கின்ற எழுத்தாளர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மெல்டன் சார். உங்களை இளைஞர்னு சொன்னதுனால என்ன அண்ணன் வேறு சொல்லிட்டீங்க. ஓகே, பரவாயில்ல. தேங்க்யூ. ஆக்சுவலி ஒரு 1000 நாள் கடந்து வருதுன்றது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. பல பேரோட, அதாவது விதை யாருது இருந்தா கூட விதை மட்டும் போட்டா போறாது, தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும். ஊற்றிக்கிட்டே இருந்து அதுக்கு உரம் வைக்கணும். வச்சுக்கிட்டே இருந்தால் தான் அந்த மரம் வரணும். தேவையில்லாத கழிச்சு கட்டணும். இத்தனை ப்ராசஸும் சேர்ந்து தான் ஒரு மரம் விருட்சமாக மாறும். அந்த வகையில் நம்ம 1000 வருஷத்துல பார்த்தீங்கன்னா விதை போட்ட ஃபவுண்டர் இருக்கிறாங்க. கூட நின்ன கொடி பறித்து அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்ந்து வச்ச நாராயணன் சார் மாதிரி, அருணகிரி சார் மாதிரிலாம் மக்கள் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சுற்றி தண்ணி ஊற்றி தேவையில்லாத விஷயங்கள்லாம் கழிச்சு ஒரு விருட்சமாக வளர்ந்து கொண்டிருக்கோம். நம்ம ரிலே ரேஸ் சொல்லுவாங்க இல்லையா, எல்லாருமே சேர்ந்து ஓடுற மாதிரி ஒரு ரேஸு. நிறைய பேர் இந்த தளத்தில் பங்கேற்று அந்தந்த வகையில் போகிறவங்க வரவங்கெல்லாம் இதில் தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க. அதில் கொஞ்ச நாளைக்கு தண்ணி ஊற்றுற பொறுப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ மிக சிறந்த வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு இந்த 1000 வருடம் 1000 நாள் தொடர்ந்து போகணும். நற்புலரிங்கிறது உலகத்துல வரலாறுல இடம் பெறணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சு வெங்கட்ராமன் சார் நீங்க பேசலாம். நற்புலரி சார், 1000வது ஆண்டு நாள் அப்படின்றது 1000வது ஆண்டை நோக்கி போற ஒரு நாளும் எல்லோரும் புதிதாய் பிறக்கிறோம். அதனால எல்லாருக்குமே பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இங்க இணைந்திருக்கிற எல்லாருக்குமே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ரொம்ப அருமையா இருந்தது சார். நீங்க அருணோடி சார் செஷன் கேட்கவே வேண்டாம். எப்பவுமே அமுத ஊற்றே அள்ளி தெளிக்கக்கூடியவர் அவர். இன்னைக்கு அதைதான் ரொம்ப அழகா செஞ்சிருக்காரு. முக்கியமா சொல்றதா இருந்தா, இந்த நற்புலரியில நம்ம இணைந்தது என்ன அப்படின்னா, ஆண்டாள் பாடிய திருப்பாவையில சொல்லுவாங்க, நாராயணன் நமக்கே பறை தருவான் அப்படின்வாங்க. அப்ப நாராயணன் சார் மூலமா தான் நான் இந்த தளத்துக்குள்ள வந்தேன். சார் நான் விண்ணப்பிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் திருப்பி கூப்பிட்டு, வாங்க சார், நீங்க எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்கன்னு கேட்டது ரொம்ப ரொம்ப மனதுக்கு இனிதியா இருந்தது. அது மட்டும் இல்ல, பல இடத்துல பல நேரத்துல அவர் கையபிடிச்சு இது கூட்டிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. அந்த மாதிரி அதே மாதிரிதான் நம்ம இந்த பவுண்டர் சார், அதே மாதிரிதான் சிவபாலன் சார், இவங்க எல்லாம் மதுரைக்கு வந்திருந்தப்போ ஒரு மீட்டிங்காக நாங்க போயிருந்தப்போ அதன் மூலமா மதுரைக்குள்ளேயே புதிய கனெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய கிடைச்சது. இப்போ உதாரணத்துக்கு கேட்கும்போது நற்புலரியில இருக்கும்போது இங்க இஷ்டமித்த பந்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே பந்தங்கள் தான் ஜாஸ்தி. இப்ப நம்ம இதுல சொல்லும் போது, போன வாரம் ஒருத்தட்ட பேசிட்டு இருக்கும்போது ஐ எம் ஃப்ரம் கொல்கட்டா அப்படின்னாரு. எனக்கு ஒருத்தர் தெரியும் அப்படின்னு. யாரு அப்படின்னாங்க. எனக்கு தெரியும்னு சொல்லி அவருக்கு என்ன தெரியுமான்னு நான் சொல்லவே இல்லைன்னு அந்த மாதிரி ஒரு ஜோக்ல என் அருணகிரி சார் கல்கட்டால இருக்கும்போது அவர் நம்மளோட பந்தம் ஆயிடுறாரு. அப்ப அதே மாதிரி இந்த தினம் இல்லையா, நமக்கு புது புது பந்தங்கள் இந்த தளம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. ஏன்னா இதோட பவர் என்ன அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நான் இங்க ஒரு விண்ணப்பம் வச்சிருந்தேன். அந்த மாதிரி எனக்கு தெரிந்த ஒரு செவிலியர், அவங்க கால் முறிவு ஏற்பட்டது, எலும்பு உள்ள நொறுங்கி இருக்கு அப்படின்னாங்க. எல்லாரும் பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு தொடர்ச்சியா நம்ம நிறைய நேரத்துக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தோம். இன்னைக்கு அவங்களுக்கு கால் முறிவுக்கு அறுவை சிகிச்சை முடிச்சு அவங்க நிக்கிற அளவுக்கு, தானா நிக்கிற அளவுக்கு துணையோட தான் நிக்கிறாங்க. ஆனா அதை இந்த பிரார்த்தனைகள் இங்க கொண்டு போயிருக்கு. அப்ப இதெல்லாம் நம்மளோட சேர்ந்து அந்த பந்தங்களோட சேர்ந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டமா தான் நம்ம 1000 நாட்கள் என்ன சார், 10,000 நாட்கள் என்ன, பல நாட்கள் இன்னும் நல்லா போகும். ஏன்னா இதோட பேரே நம்பிக்கை. நற்புலரின்றதே நம்பிக்கை தான். வாய்ப்புக்கு மிக்க நன்றி. ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். தேங்க்யூ. நன்றி வெங்கட்ராமன் சார். நம்ம எல்லாருமே ஒரு பந்தம் அப்படி எடுத்துக்கலாம். நற்புலரி என்ற நூல் நம்மளை கட்டி போட்டிருக்கு. தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக் அண்ட் வாழ்த்துக்கள். தாமோதரன் சார். நற்புலரிக்கு என்னுடைய இனிய 1000வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் பிறந்த நாள் வரும்போது நற்புலரியின் பிறந்த நாள் இன்று 1000வது நாள் கொண்டாடுகின்றது என்றால் அதற்கு ஃபவுண்டர் அவர்களையும் நாராயண சார் அவர்களையும் ஆரம்பத்தில் நாம் அவரை பாராட்ட வேண்டும். நாராயண சார் தான் எனக்கு அருணகிரி சாரை அறிமுகம் படித்து வைத்தால். எங்கள் ஊரில் பக்கத்து ஊரில் தான் அவருடைய எங்களுடைய மருமக பிள்ளை இங்கேதான் பெண் எடுத்து சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கும். இப்பொழுது அவர்
கல்கட்டாவில் வாழ்கின்றார் என்றால் உயர்ந்த பதவிக்கு சென்றிருக்கும் அவருக்கு என்னுடைய 1000வது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். சிறப்பு சார். ஒரு சிறப்பு விருந்தினரை அறிமுகப்படுத்தி வைத்த வெப்புலரிக்கு 1000 தடவை அவருக்கு வாழ்த்துக்களை கூறினாலும் மிகையாகாது. அது பிரம்ம முகூர்த்தம் என்று நாம் 5:30 மணியிலிருந்து 6 மணி வரை நாம் இருக்கின்றோம். அந்த 6 மணிக்கு மேல் அந்த சூரியன் உதிப்பதை ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்கின்றோம். இந்த சாதாரணமாக இந்த 1000 நாட்களை இந்த நற்புலையில் முடித்துவிட்டு வெளியில் சென்றார். அந்த உதய சூரியனை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். சூரியனை நாம் தினமும் வணங்குவதற்கு இந்த நற்புலரியும் ஒரு காரணமாக இருக்கின்றது. இதனால் இன்னும் நம்முடைய உறவுகளை வளர்த்து கொண்டு 1000 உறவுகள் நம்முடன் பழகியிருக்கின்றது. அதுவும் இந்த ஒரு மாதத்தில் 1000 புத்தகங்களுக்கு மேல் நாம் வாசித்து விட்டோம் என்ற ஒரு பெருமை நமக்கு இருக்கின்றது என்று கூறி நற்புலரிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் இதில் இணைந்திருக்கும் உறவுகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் கூறி மனமார வாழ்த்தி வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ தாமோதரன் சார். அருமையான ஒரு ஃபீட்பேக்கு. சவிதா மேடம், நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். நற்புலருக்கு இன்று 1000வது நாள். நாம் ஆற்றல் வாய்ந்தவர் என்று நம்பினாலே போதும். அந்த செயல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யாருக்கும் நிரூபிக்க தேவையில்லை, அது தானாக நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது இந்த 1000வது நாளில் ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்திருக்குங்கிறத பார்க்கும்போதே அந்த விதையும் அதற்கு தாங்கி நின்ற அத்தனை பேரும் எத்தனை ஆற்றலாளர்கள் என்பதை என்னால் உணர முடியுது. நற்புலரியில் வந்த நாட்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி, வரப்போகின்ற நாட்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லி, புத்தகங்களை பற்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கண்கள் பார்க்காத வார்த்தைகளையும் கைகள் தொடாத பக்கங்களையும் பார்க்கறது தான் புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் புத்தகங்களை தேடுவோம், படிப்போம், நடப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சவிதா மேடம். அருமையான ஒரு ஃபீட்பேக் மற்றும் வாழ்த்துக்களுக்கு நன்றி. சிவசங்கரி மேடம். அனைவருக்கும் நற்புலரின் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு செஷன் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு சார். அருணகிரி சார் சூப்பரா பேசிட்டீங்க. புத்தகத்தை பத்தின விழிப்புணர்வும் கிடைச்சது எங்களுக்கு எல்லாத்துக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் செஷன். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நற்புலரின் 1000வது நாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கான பார்ட்டிசிபேஷன் ஜாஸ்தியா இருக்கு. பட் 1000 நாளை நோக்கி பயணிச்சிட்டோம். இன்னும் பார்ட்டிசிபேஷன் நிறைய இருக்கும். குரூப்ல இருக்க எல்லாரும் ஜாயின் பண்ணியிருக்கணும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இன்னும் நிறைய நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு டேவை செலிப்ரேட் பண்றப்ப நற்புலரி இன்னும் வளர்ந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100-200 அந்த அளவுக்காவது மெம்பர்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாரும் நான் ஃபீட்பேக் கொடுக்குறேன், நீ ஃபீட்பேக் கொடுக்குறேன்ட்டு போட்டி போடணும். அந்த இடத்துக்கு நற்புலரி வரணும் அப்படின்னு சொல்லி நான் என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாராயணன் சாருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அவரை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரோட வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். நாங்கள் புதுசாக ஜாயின் பண்ணப்ப நமக்கு ரொம்ப நம்மளும் நற்புலரியில் பயணிக்கணுங்கிற ஒரு சொந்தத்தை ஏற்படுத்தினாங்க. நற்புலரியில் இருக்கிற எல்லாருமே ஒரு சொந்தம் மாதிரி தான் பழகுறாங்க. அந்த ஊர்லயா எனக்கு ஒரு ரிலேஷன்ஸ் இருக்குன்னு சார் சொன்ன மாதிரி சொல்ற அளவுக்கு எல்லாருமே நல்லா பழகுறோம். சூப்பரா இருக்கு. டே பாசிட்டிவா தொடங்குது. இதை அமைத்ததுக்கு ஃபவுண்டருக்கு நன்றியை தெரிவிச்சுக் கொள்கிறேன். இந்த டைம்ல அனைவருக்கும் நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சிவசங்கரி மேடம். உங்களுடைய ஆசை நிறைவேறும். அதே சமயம் குவான்டிட்டியை விட குவாலிட்டிங்கிறது ரொம்ப அருமையான விஷயம். எவ்வளோ குவாலிட்டியான பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னு எடுத்துக்கலாம். இன்னைக்கு ஜெகநாத் சார், நீங்கள் பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். சிறந்த செஷன். இந்த தளத்தை 1000 நாள் நடத்தி கொண்டிருக்கும் குமரேசன், நாராயணன் மற்றும் அருணகிரி அவர்களுக்கு வணக்கம். என்னை அறிமுகப்படுத்திய ரமேஷுக்கு நன்றிகள். சிறப்பா நடத்தினார். இன்னைக்கு புத்தகம்னா என்ன அப்படின்றத பத்தி அருமையா சொல்லி கொடுத்த கிளாஸ் ஒரு சிறந்த வகுப்பறை மாதிரியே இருந்தது. இதுல சொல்லும் பொழுது ரொம்ப ஒரு சர்வாதிகாரியா இருந்த சதாம் ஹுசேன் கூட அவர் கடைசியில அவர் என்ன வேணும்னு அவர்கிட்ட கேட்கும் பொழுது எனக்கு ஒரு புக்கு தான் வேணும்னாராம். ஸோ அந்த மாதிரி கொடுமைக்காரனா இருந்தவனை கூட கடைசி நேரத்துல ஒரு புத்தகத்தை தேடுறதுன்னா அந்த புத்தகத்தோட ஆற்றல் எப்படி இருக்குன்றதை நம்ம தெரிய முடியும். அவர் கேட்ட புத்தகத்தோட பேர் எனக்கு ஏதோ ஒரு கிழவனும் மீனுமோ ஏதோ ஒண்ணு, அது மீன் பிடிக்க போற மாதிரி ஒரு
இதை வந்து அந்த கதையை ஓல்டு மேன் அண்ட் சி, எழுதியிருக்காங்க. ஒரு கிழவனும் கடலும். ஓல்டு மேன், தி ஓல்டு மேன் அண்ட் சி. அது அந்த கதை தாங்க. அதனால புத்தகம் வந்து ஒரு கொடுமைக்காரனை கூட மாற்றும்ன்றத இது வந்து இந்த கெமர் ரூஜ்ன்றது வந்து கம்போடியால பண்ண அட்டூழியங்களை பத்தி சிறப்பா பேசினாரு. அதை நாமெல்லாம் எஸ்எஸ்எல்சி நான் படிச்சுட்டு இருக்கும்பொழுது அந்த இது நடந்துட்டு இருந்தது. அப்பெல்லாம் நமக்கு வந்து அந்த அளவுக்கு பேப்பர் மட்டும்தான் இருந்ததால தெரிஞ்சிக்க முடியாம இருந்தது. அந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் இதுல நம்ம பரிமாறிக்க முடியுதுன்றத இந்த தளத்தோட பயனா நான் நினைக்கிறேன். 1000 நாள் கடந்து நிறைய பேரோட வாழ்த்துக்களை பெற முடியுது. ஒருத்தர் அவங்களோட சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை பெற முடியுது. ஸோ இந்த தளம் சிறந்த அதே மாதிரி எல்லாருமே ஒரே நேரத்துல ஜாயின் பண்றதுன்றதே இதனாலதான் நடக்கிறது. ரிமோட்ல இருக்கும்போது எல்லாரும் ஜாயின் பண்ணிடுறாங்க ஈஸியா. நேரா வாங்கன்னு சொல்லும்போது இந்த அளவு பேர் வருவாங்களான்றது தெரியல. சிவசங்கரி மேடம் சொன்ன மாதிரி நிறைய பேர் வர்றதுக்கு இதுதான் ஒரு சிறந்த ஒரு தளமா இருக்குது. ஸோ இந்த தளம் மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி ஜெகநாத் சார். என்ன அழைப்பை ஏற்று தொடர்ந்து வந்து நிறைய ஃபீட்பேக் கொடுத்து கொண்டிருக்கும் உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். 1000வது நாளில் பங்கேற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கடவுள் அமைச்சு கொடுத்துருக்காரு நம்ம 2 பேருக்குமே. தேங்க்யூ. தொடர்ந்து உங்களுடைய பங்கேற்பும் இதில் வேணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கும் தயாராகிடுங்கள். வர மாதம் புது டாபிக்லாம் வரும். நன்றி. லட்சுமிநாதன் சார், நீங்கள் பேசலாம். அண்ணனுக்கு முந்தி தம்பி. அனைவருக்கும் காலை வணக்கம் சார். இந்த 1000வது நாளுக்கு வந்து ரொம்ப எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் சார். என்னை வந்து தளத்துக்கு அறிமுகப்படுத்த அண்ணன் தான் ஹீரோ வெங்கட்ராமன் சார். நான் வந்து என்னை வந்து நிறைய தளத்துக்கு அவர் வந்து என்ன கொண்டு போயிருக்காரு. அந்த நற்புறத்தில் மட்டும் தான் நான் வந்து இப்போ ஒரு 6 மாசமா வந்து தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கேன் சார். மற்ற இடத்துக்குலாம் வந்து அதிகமாக போறதில்ல. இதை மட்டும் எனக்கு வந்து அவாய்ட் பண்ணாம நான் இதில் இருந்துட்டு இருக்கேன் ஆக்சுவலா. இன்னொன்று இந்த ஒரு கடந்த 1 மாசமா வந்து இந்த புத்தகத்தை பத்தி பேசும்போது எனக்கு வந்து புத்தகம் படிக்கிற பழக்கமே கிடையாது எனக்கு. ஆனா இப்ப அந்த 1 மாசமா எல்லாம் புத்தகத்தை பத்தி பேசும்போது அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்றத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என் மனைவிட்ட வந்து கொடுத்த ஒரு புத்தகம் அவங்க வந்து ரொம்ப நிறைய படிப்பாங்க. ஒரு 1000 புத்தகம் வீட்டுல இருக்கு ஆக்சுவலா. எல்லாமே அவங்க படிப்பாங்க. நான் சுற்று அப்பப்ப எதுக்கு இவ்வளவு புத்தகத்துக்கு காசு வேஸ்ட் பண்றேன் அப்படின்னு. ஆனா இன்னைக்குதான் புரியுது எனக்கு ஒரு புத்தகத்துக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குன்றது. இப்ப நான் புதுசா வீடு வந்து நான் வந்து இப்ப 2000 போயிட்டு இருக்கு. இங்க வந்து கண்டிப்பா ஒரு லைப்ரரி மாதிரி வைக்கணும்ன்ற ஆசை போகுது எனக்கு. கண்டிப்பா நான் செய்வேன்ற ஒரு வந்து அவங்கள்ட்ட சொல்லிக்கிறேன். நான் ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ லட்சுமிநாதன் சார். வாங்க அண்ணா. சித்திரம் பேசுதடி எந்தன் சிந்தை மயங்குதடி முத்துச்சரங்களைப் போல் மோகன புன்னகை தெரியுதடி. நட்புறவிக்கு வாழ்த்துக்கள். 1000 நாள் தொட்டுட்டோம் அப்படிங்கிறது யார் சொன்னா, எப்படி கூப்பிட்டாங்க, ஏன் வந்தோம். சில பேர் சொல்றத கேட்க மாட்டோம், சில பேர் சொன்னா கேட்காம இருக்க மாட்டோம். அதாவது கூப்பிடுற தன்மை இருக்கு பாருங்க. பேஸ்ட் ஆன் தட் ஒன்லி ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இஸ் கமிங். ஜென்ரலா சொல்லுவோம் the dress code appearance have high impact. அந்த விஷயத்தை நீங்க இன்வைட் பண்ற மோடு தான் பீப்புளை இங்க உள்ள கொண்டு வரும். அதுக்கப்புறம் ப்ராடக்ட் வில் ஸ்பீக். நம்ம நட்புறவை பத்தி ஒன்றும் பேச வேண்டியது இல்லை. உள்ள வந்து உட்காந்தா அது பேசும். அதனால எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். குட் திங்ஸ் இட் இஸ் நாட் கிரியேட்டட் பை அஸ், இட் இஸ் கிரியேட்டட் பை சம்படி. அது யாரு? குமரேசன் சார். குட் திங்ஸ் இட் இஸ் நாட் கிரியேட்டட் பை அஸ், இட் இஸ் கிரியேட்டட் பை சம்படி, இட் இஸ் கமிங் த்ரூ அஸ். த்ரூ அஸ்னா நாராயணன் சார். நன்றி தெய்வமே. டக்குன்னு கூப்பிட்டாரு வாங்க அப்படின்னு. நட்புறவிய எங்க போனாலும் நாராயணன் சார் பேரை சொல்லாம இருக்க முடியாது. ஸோ good things it is not created by us, it is created by somebody, it is coming through us. We have to stop it, enjoy it, enrich it and give it to others. It is not only for us, it is for everybody. இதை நீங்க கூகுள்ல எல்லாம் சர்ச் பண்ண கிடைக்காது தெய்வமே. நான் உருவாக்கின வசனம் இது. அது மாதிரி நாலேஜ் ஒவ்வொரு இடத்துலையும் தளங்களுக்கு கூட்டு போய் உலகத்தை வந்து சுபிட்சமா மாத்தணும் அப்படின்னா we have to create a happy families in our world. நம்ம உருணகுரி சார் வந்து 1000 நாள் பேசுனது இருக்கு பாருங்க. ரைட் பர்சன் நாலேஜ் சென்டருக்கு கரெக்டான பர்சனை கொண்டு வந்து நீங்க இன்னைக்கு புக்கு இறக்குனது பரம சந்தோஷமா இருக்கு. இதுல பந்தம் என்ன, சொந்தம் என்ன,
அப்படிங்கிறதோட வேல்யூவை சொல்லி இதை நீங்க பரிணாமப்படுத்தினது சிறப்பு. வாழ்க பல்லாண்டு, நம்மும் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்ப்போம். என்னங்க இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படின்னு நினைச்சிட்டா போதும். இன்னைக்கு ஒரு 4000 பேருக்கு அனுப்பியிருப்பேன் இந்த 1000வது நாளை. ஸோ அதனால எல்லா தளங்கள்லையும் நம்ம பேர் போட்டு அனுப்புறது. எப்படி ஐ ஆம் ரெக்கமெண்டிங் அப்படின்னு போட்டு என் நம்பரை போட்டு அனுப்பி விட்டுறது. என்ன பிடிச்சவங்க வாங்கப்பா இதுக்குள்ள அப்படின்னு. அது மாதிரி கீப் ஆன் பிரிங்கிங் லாட் ஆஃப் பீப்புள், கெட் த நாலேஜ், மேக் த பீப்புள் இன் அ கம்ஃபர்டபுள் வே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஹீலர் சார். அருமையான ஒரு ஸ்ட்ராங்கான விஷயங்கள் பண்ணீங்க. நல்ல ஃபீட்பேக்கு, எந்துவாக இருக்கும் உங்களுடைய ஸ்பீச்சு. இன்னைக்கு நேரம் கருதி ஷார்ட்டாகவும் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. காஞ்சனா மேடம், நீங்கள் பேசலாம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள், சந்தோஷம். இந்த நாள் இனி நாள் இன்பமான தந்த இறைவனுக்கு நன்றி. உணவுப் பொருளாகவே நதிகளெங்கும் தேசியமும் மனமெங்கும் அன்புமையை கூறி நான் வந்துங்க யோசி டீம்ல இருந்து திருச்சியில் பங்கேற்று இருக்கும்போது நாராயண் சார் அறிமுகப்படுத்தி அவர் அருணேஷ் சாரையும் நண்பராக ஆக்கினாரு. உண்மையிலுமே அவர் 1000ல் ஒருவன் அப்படிங்கிற மாதிரி இந்த நிகழ்ச்சியில வந்து அவர் சொன்ன கருத்துக்கள். ஏன்னா இந்த நட்புணரிங்கிறது வந்து 1000 நாள் என்ன 10,000 நாள் 1 கோடி நாள் கூட கடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு செய்திகளை கொண்டு வந்து ஒவ்வொருத்தரும் கொடுக்குறாங்க. உண்மையிலுமே வாழ்த்துக்கள். நான் வந்து ஈரோட்டுல இருந்து பேசுறேன். ஏன்னா குக்கிராமத்துல இருந்து கலந்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா கூட இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பரிமாணங்கள் இருக்கிறது, வளர்ச்சி இருக்கிறது. விசுரவும் எடுத்து இந்த நற்புலரியானது வளர வாழ்த்துக்கள். குறிப்பா இந்த தளத்துல வந்து ஃபவுண்டராகவும் அவர் இருக்காரு. அதே மாதிரி ஃபவுண்டரா இருக்கிறவருக்கும் நாராயண் சாருக்கும் மற்ற இந்த தளத்தில் இருக்கிற அனைவருக்கும் இந்த வாய்ப்பு கொடுத்த அனைத்து அன்புகளுக்கும் நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், சந்தோஷம். மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ சார். நாராயண் சார் அறிமுகப்படுத்தினீங்கன்னு சொன்னீங்க. உங்க பெயர் பகிர்ந்துக்கலாமா சார்? ஈரோட்ல இருந்து வந்திருக்கு. ஈரோட்ல திருமூர்த்திங்க சார். திருமூர்த்தி ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து ஒய்ஃபோட ஐடியில இருந்து பேசுறேன். அதனால காஞ்சனாடு வந்திருக்கும். என்னோட பேர் ஏ திருமூர்த்தி. ஈரோடு ஸ்டார் ஹெல்த்ல சீனியர் சேல்ஸ் மேனேஜரா இருக்காங்க சார். ரொம்ப நன்றி. நாராயண் சார் ஃப்ரெண்டு, அவர் சார் அருணேஷ் சாரும் ஃப்ரெண்டு தாங்க சார், நண்பர். அவர் நாராயண் சார்லாம் அவர் வீட்டில் தான் நான் ஒரு சமயத்து சென்னையில் வந்தபோது தங்கியிருந்தேன். நல்ல ஒரு உபசரிப்பு, என்ன வேணுமோ அதை. ஏன்னா உலகம் ஃபுல்லாக நம்ம உறவினர் ஆயிட்டோம். அந்த அளவுக்கு கல்கத்தா போனாலும் அவர் சார் இருக்காங்க, சென்னை வந்தா நீங்களா இருக்கீங்க. அந்த மாதிரி வந்து திருச்சி போனா வினய் திருத்தன் ஐயா, நிறைய பேர் இந்த தளத்துல வந்து நண்பர்கள், உறவினர்கள் எண்ணற்ற பேர். உலகம் ஃபுல்லா நம்ம வீடு தான் அப்படிங்கிற மாதிரி, நம்ம உலகம் ஃபுல்லா நம்ம உறவினர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. 1000ல் வந்து 1000ஆம் நாள் அவர் சார் அருணேஷ் சார் பேசுறது ஹைலைட்லயும் ஹைலைட். ரொம்ப நன்றி சார். மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. காசி போயிட்டு வந்து உங்களுக்கு நேற்று தான் வந்த காசியிலேருந்து. அவருக்கும் எல்லாருக்குமே நீண்ட ஆயுள், நிறை செல்லும் ஆராய்ச்சியோடு வாழ வாழ்த்துக்கள். மிக்க மகிழ்ச்சி. நன்றி திருமூர்த்தி சார். காசி போயிட்டு வந்து ஒரு காட்சி கொடுத்துருக்குறீங்க. நன்றி. வீடியோ ஆன் பண்ணி நன்றி. அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி, நன்றி, நன்றி ஐயா. லோகநாதன் ஐயா, நீங்க பேசலாம். ஹலோ ஐயா, நான் லோகநாதன் பேசுறேன். அனைவருக்கு நட்புணரி காலை வணக்கம். இன்னைக்கு அருணகிரி சார் எப்பவுமே ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப ஆழமான விஷயங்களும் சொல்லுவார். நல்லா இருந்தது. அடுத்து அவருக்கு வாழ்த்துக்கள், என்னுடைய வாழ்த்துக்கள். நம்ம மில்டன் சாருடைய நண்பர் பசுபதி அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நட்புணரில் இருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தினம் வந்து காலையில எழும்பது கடவுளுக்கு நான் நன்றி சொல்றது. இந்த நட்புணர்களை என்ன சேர்த்தது கடவுள் தான். அது எப்படின்னு தெரியல. என்னுடைய செல் நம்பரை வச்சு யாரோ இதில் இணைச்சிருக்காங்க. நான் ஒரு நாள் அதை ஓப்பன் பண்ணும்போது எனக்கு வந்தது. நானும் அப்போ விட்டுட்டேன். அப்புறம் இப்போ ஒரு கிட்டத்தட்ட 4-5 மாதங்களை தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கேன். டெய்லி வரேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. காலையில ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கு. இந்த 1000ஆம் நாள் நம்ம ரமேஷ் சார், நம்ம குமரேசன் சார், நாராயணன் சார் எல்லாருக்குமே ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சிறிய பாடல். 1000 கண் போதாது வண்ணக்கிளியே குத்தால் அழகை நானும் காண்பதற்கு வண்ணக்கிளியே. 1000 நாள் போதாது
வண்ணக்கிளியே நட்புலறியழகை நாமும் காண்பதற்கு வண்ணக்கிளியே ரொம்ப அழகான நட்புலரி சார். ரொம்ப சந்தோஷம். வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என் எதிரில் வந்தால், வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என் எதிரில் வந்தால், கண்ணதையில் கோடி கோடி கற்பனைகள் தந்த வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என் எதிரில் வந்தால். ரொம்ப நன்றி ஐயா, அனைவருக்கும் நன்றி 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 ஐயா. நன்றி. அருமையான இரு பாடல்களோட வந்திருக்கீங்க. பாட்டா போடு அப்படின்னு ஆர்வமா கேட்குற நித்யதேவி மேடம் வாய்ப்பு இது தளத்தில் இல்லைன்ற ஒரு குறையோட நன்றி உங்களோட ஃபீட்பேக்கு. அடுத்து ட்ரிபிள்எஸ் சரவணன் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 1000வது நாளை கொண்டாடும் நற்புலருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு செக்ஷன் ரொம்ப அருமையா இருந்தது சார். ரொம்ப நிறைய தகவல்கள் சொன்னீங்க. மில்டன் சாரோட ரிலேஷன் பசுபதி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றி சார். நன்றி. உங்களுடைய ஃபீட்பேக் மிக அருமையாக இருந்தது. ஷார்ட் ஸ்வீட்டாக இருந்தது. நாகுலி மேடம், நீங்கள் பேசலாம். நற்புலரியின் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நற்புலரிங்கிற ஒரு தளத்தை உருவாக்கின ஃபவுண்டர்ஸ் குமரேசன் சார், நாராயணன் சார், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது இந்த தளம் போயிட்டு இருக்கிறது. நிறைய உறவுகளை ஏற்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு கிளாஸ் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது சார். அதாவது புத்தகம் நேற்று எடுத்த மேம் வந்து சொன்ன மாதிரி புத்தகம் படிக்கணுங்கிறது எப்படி அப்படின்லாம் சொல்லும்போது அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். இப்போ இன்னைக்கு இதையும் நம்ம வந்து நம்ம மைண்டில் செலுத்தி இதை எப்படிலாம் நம்ம கொண்டு போகணும், நம்ம புத்தகம் ஏன் படிக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி சார். மில்டன் சாரோட உறவுகள் அவர் பசுபதி சாருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த தளத்தில் என்னை அறிமுகப்படுத்தின ரமேஷ் சாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி சார். அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள். வாழ்க வளமுடன். இன்று கிளாஸ் அருணகிரி சாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி மேடம். அருமையான ஒரு ஃபீட்பேக்கு. இந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியான பார்ட்டிசிபெண்ட்ஸை அறிமுகப்படுத்த ஜெகநாத் சார் மாதிரி உங்களை மாதிரி பார்ட்டிசிபெண்ட்ஸை அறிமுகப்படுத்தினது எனக்கு தான் மிக பெருமை அப்படின்னு நம்ம இந்த தளத்தில் சொல்லிக்கிறேன். நன்றி. நாராயணன் சார், நீங்கள் திருப்பி கை வைப்பீங்க, பேசலாம். திருப்பி கையை உயர்த்துக்கு காரணம் சார், அதாவது இந்த நற்புலரி ஆரம்ப கட்டத்துல நம்மளோட இணைந்து பயணம் பண்ணவங்க எல்லாருமே இன்னைக்கு 1000வது நாள் இது ஒரு தரமான நிகழ்ச்சி. இந்த சொந்தங்கள் குவாலிட்டியான பொருளா இருந்தா நம்ம வந்து தூவி விற்க வேண்டாம். தன்னாலேயே அந்த பொருள் எங்க கிடைக்குமோ அந்த தேடி வருவாங்க. லோகநாதன் சார் வந்து முத கஸ்டமர் தான், அந்த நற்புலரியோட விருப்பம் தான். ஆனா அப்ப வந்து அவருக்கு வந்து என்னென்ன உள்ள வந்துட்டு ஜூம்ல நடத்தினோம். ஜூம்ல நடத்தும் போது ஸ்பீக்கர் ஆன் பண்ணது, கேமரா ஆன் பண்ணது தெரியாம இருந்தது. பல தடவை அவருக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அப்புறம் இடையில கொஞ்சம் டச் இல்லை, நானும் இல்லை. அப்போ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஃபீட்பேக் ஹைலைட் ஆயிருக்கு. என்ன நான் நினைக்கிறேன்னா, நற்புலரியில முதல்ல வரும்போது நான் பேச திருமூர்த்தி சார் தான் காஞ்சனான்னு ஐடியில வந்தாங்க. அவங்க வந்து எனக்கு பேச தெரியாது, எல்ஐசியில பெரிய பொசிஷன்ல இருக்கிறாரு கார்களுக்குல, ஆனா எனக்கு பேச தெரியாது அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. ஆனா நம்ம நற்புலரியில வந்தவங்க எல்லாரும் பேசணும், 25 நிமிஷம் பேசணும். நீங்க பேசுங்க, நாங்க பாத்துக்கிறோம். இது வந்து உங்க வீட்டுல பேசலையா, அதேதான் இதுன்னு சொல்லி பல பேரை இந்த பயிற்சி பட்டறைகளை நல்ல பட்டையை திட்டி இன்னைக்கு வெளியில ஒரு எந்த தளத்துக்கு போனாலும் என்னால ஒரு 25 நிமிஷம் பேச முடியும்னு சொல்லி நாங்க நிறைய பேரை உருவாக்கினது இது ஃபவுண்டர் தான். அந்த பெருமை சேரும். சிவபாலன் நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. நிறைய நிகழ்ச்சி அடுத்தவங்களோட இணைந்தது. அவர் சொன்ன மாதிரி திருமூர்த்தி எங்க வீட்டுக்கு வந்தாரு, 2 நாள் இருந்தாரு. அவங்க பொண்ணு மேரேஜுக்கு என்னை கூப்பிட்டு, நான் போக முடியல. இப்படி ஒரு சார் சொன்ன மாதிரி பந்தமா இருக்கு. அதாவது சொந்தம் பந்தம், சொந்தம்ல ரத்தம் சம்பந்தப்பட்டது, பந்தம் வந்து உருவாக்குறது நம்மளோட நிலைகளை வைத்து. அது மாதிரி இந்த நற்புலரி என்ற ஒரு குடும்பம் பல ஊர்ல இருக்கு. இன்னைக்கு எந்த ஊர்ல போனாலும் யாராவது ஒரு வீட்டுல போய் நம்மளால பேச முடியும், இருக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு பந்தத்தை உருவாக்கின நற்புலரி இது ஒரு நல்ல ஒரு ஐடியாவா இருந்து இதை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு பொரிய
தட்டினாரு. இது என்னால நடத்த முடியாது அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் நடத்துறேன். இப்போ என்னால நடத்த முடியல, இன்னொருத்தர் நடத்துறாங்க. நீ ரமேஷ் சார் சொன்னதான் நான் திருப்பியும் சொல்றேன். ஒரு மரம் வச்சு விதை வச்சு அது ஒரு கொஞ்சம் வரதான் அந்த வேலி எல்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வேலி தேவையில்லை. ஏன்னா ஒரு ஹைட்டுக்கு மேல போனா எந்த விலங்குகளும் அதுக்கு பாதிப்பு இருக்காது. அது நல்லா வளரும். அதுக்கப்புறம் வளர்க்கறது ஈஸி. சார் சொன்ன மாதிரி வேண்டாத கட் பண்ணிட்டு வேணுங்கிறத மட்டும் வச்சுட்டு அந்த மலை மரத்தை வந்து ஒரு சோலையா மாத்திடலாம். அந்த மாதிரி ஒரு இந்த நெற்புலரி என்ற ஒரு மலம் 1000 நாள் மலர்ந்து நிறைய பூக்களை கொடுத்திருக்கு. இந்த ஒரு வாய்ப்பு என்னை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் எனக்கு கிடைத்த வாய்ப்புக்கு நான் இந்த பிரபஞ்சம், இந்த இறைவன் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதனால நானும் வளர்ந்துருக்கிறேன். அதை நான் ஒத்துக்கணும். என்னைக்குமே ஒரு இடத்த வந்து நம்மளை வளர்த்து விட்ட இடத்த மறக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நிச்சயம் நட்புலரி எனக்கு ஒரு நல்ல ஒரு மனத்திடத்தை கொடுத்தது. எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ற தைரியத்தை கொடுத்தது. எந்த நிகழ்ச்சியும் யாரு வரலையா நீ நடத்தலாம் அப்படின்னு நிறைய இதை கத்துண்ட. இந்த கத்துண்டதை நிறைய பேருக்கு சொல்லியும் கொடுத்துருக்கிறேன். இது ஒரு நல்ல வாய்ப்புகள். அதனாலதான் 2வது மட்டுமாக வாய்ப்பு கேட்டு இங்க ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு வாழ்த்து தெரிவித்து நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். சார் நாராயணன் சார், இந்த ஸ்பீச் தான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். ரொம்ப நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி. ஞாபகம் இருக்கா சார்? உங்களை ஞாபகப்படுத்தி ஜூம்ல நிறைய மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்குதா? ஆமாங்க ஐயா, சொல்லி கொடுத்தீங்க, சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி ஐயா. அதுதான் நான் என்ன சொன்னேன்னா, இந்த நட்புலரி தளம் வந்து எல்லாரையும் அனுசரிச்சு போகணும். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க. ஏன்னா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து உள்ள வந்தவங்க வந்து எதுவுமே தெரியாது, பேச தெரியாதும்பாங்க. ஒரு 5 நிமிஷம் பேச தெரியும். ஆனா அவங்க நல்ல நாலேஜ். ஒரு 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 மலர நிலைகளை சொல்ல ஒரு அம்மா வந்து ஃபீட்பேக்கே பேச தெரியாதுன்னு சொன்னாங்க. நீங்க பேசுங்க மேடம் சொன்னேன். ஃபீட்பேக் அடுத்த ஒரு நிகழ்ச்சி 20 நிமிஷத்துக்கு பேசுற நிகழ்ச்சிக்கு அவங்க தயார் பண்ணி வந்தாங்க. அதுதான் இந்த நட்புலரியோட இது. அதாவது ஒரு ஹைலைட் சொல்றது. இன்னைக்கு நிறைய பேர் சிவகணி மேடம் இருக்கிறாங்க. சிவகணி மேடம் அக்காவா அவங்க சொன்னாங்க, சிவசங்கரி மேடம் எனக்கு தெரியாதுங்கிறாங்க. நான் நிறைய விஷயம் வச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த விஷயம் வெளியில வர்றது இந்த நட்புலரியால வந்தது. அந்த ஒரு ஏமோட தான் போனோம் சார். அது எது ஒரு மாற்றம் இல்லை. ஆட்கள் வேண மாறலாம். அது என்ன சொல்லுங்க, நிறைய நல்ல உள்ளங்கள் என்னைய விட நிறைய தெரிஞ்சவங்க உள்ள வந்து செய்யும் போது ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி இந்த மென்மேல் மெரு. அதுதான் ஞாபகப்படுத்திட்டு தான் 2ஆம் மட்டும் பேசினேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ நாராயணன் சார். இந்த தளம் இல்லாம பல தளத்திலையும் என்னை அறிமுகப்படுத்தியவர் நாராயணன் சார். அது மாதிரி நிறைய பேச்சாளரை உருவாக்கினது இந்த தளம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. சிவசங்கரி மேடம் வந்து நான் ஃபீட்பேக்கே கொடுக்க தயங்கினவங்க. கிட்டத்தட்ட 3-4 செஷனே கொடுத்துட்டாங்க. நன்றி அனைவருக்கும். முத்துலட்சுமி மேடம், நீங்கள் பேசலாம். அனைவருக்கும் நற்புலரியின் காலை வணக்கம். சார், இன்டர்நெட் ப்ராப்ளம்னால என்னால் இன்னைக்கு செஷன் அட்டன் பண்ண உடனே டைமுக்கு அட்டன் பண்ண முடியல. லேட்டாக தான் அட்டன் பண்ணினேன். பட் முடியலையேன்னு வருத்தமாக இருந்தது. விஷ் பண்ணுறதுக்கு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியலையேன்ட்டு. கரெக்டாக நல்ல வேலை லேட் கனெக்ஷன் கிடச்சிருச்சு. அதாவது நற்புலரி வந்து இன்னைக்கு 1000வது நாட்கள் செலிப்ரேட் பண்ணுற இந்த நாளில் என்னோட விஷயத்தையும் பகிர்ந்துக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது எனக்கு. 1000 நாட்கள் இருந்து 1000 வருடங்களை தொடணும்னு இறைவனை பிரார்த்திச்சுக்கிறேன். 1000 இயர்ஸ் ஒரு மில்லேனியம் சொல்லுவாங்க. அந்த மில்லேனியம் டேயும் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். நம்ம அதுக்கப்புறமும் நற்புலரியில யார் யார் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் நான் இறைவனை பிரார்த்திச்சுக்கிறேன். அப்புறமா இந்த குரூப் வந்து எனக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது லாவண்யா மேம், சேர்த்து விட்டது ரமேஷ் சார், வீரராகவன் சார். இவங்க மூலமாக தான் இந்த குரூப் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறமா இந்த இதில் அதாவது நான் முன்னாடி ஒரு நாள் சொல்லியிருக்கேன். அதே தான் இப்போ முன்னாடிலாம் வந்து எழுந்திருக்கணும்னால இன்னைக்கு எழுந்து என்ன பண்ண போகிறோம்னு ஒரு மாதிரி ஒரு டல்லாக எழுந்திருப்பேன். ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை. இதுக்காகவே எழுந்து தான் ஒரு நாளை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ப்ளஸ் லைஃப்பில் ஏதாச்சும் ஒன்று நம்ம டெய்லி கற்றுக்கணுமாங்கல்ல, அந்த டெய்லி கற்றுக்கிறத காலையில் ஆரம்பிக்கிறதே நற்புலரியிலேருந்து தான் ஆரம்பிக்கிறேன். ஸோ அது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லாரும் சொல்லி கொடுக்குறத டெய்லி கற்றுட்ருக்கேன். அது மாதிரி நானும் ஒரு நாள் இந்த நற்புலரியில் ஒரு நல்ல செஷன் கொடுப்பேங்கிற நம்பிக்கையோட அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி சார். நன்றி முத்துலட்சுமி மேடம், அருமையான ஃபீட்பேக். நீங்கள் இங்கே ப்ரெசென்ட் பண்ணுற நாள் தூரத்தில் இல்லை, கூடிய சீக்கிரம் பண்ணோம். ஏன்னா நிறைய புத்தகங்கள் படிக்கிற
ஒரு பர்சன் அவங்க. கண்டிப்பாக உங்கள் ஆர்வத்தில் கண்டிப்பாக ஏதோ ஒரு செஷன் பண்ண வேண்டியிருக்கும். அதே சமயத்தில் இந்த நேரத்தில் நற்பல்கள் வளர்ந்த அந்த பாதையில் பல பேர் வந்து அது தோளில் எடுத்து அடுத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டே போயிட்டே இருக்கும்போது லட்சுமி நாராயண் சார் அப்படிங்கிறவர் இதில் அவருடைய பங்களிப்பு மிக அருமையானது. சுமதி மேடம், நான் ஆக்சுவலி நற்பலரி தளம் வரும்போது சுமதி மேடம் தான் இந்த மாஸ்டர் கம்பேரிங் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் இந்த தளத்தில் ஒரு அருமையான ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பிருத்திவிராஜன் சார் நிறைய பங்களிப்பு கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி நிறைய பேர் வந்து போயிட்டு இருக்கிறாங்க. இந்த 1000 நாள் 1000 விடுதுகள் அப்படின்ற அந்த நற்பலரிக்கு நம்ம எடுத்துக்கணும். நன்றி. விடுதுகளாக இருக்கிற அனைவருக்கும் நன்றி. அடுத்து கல்பனா மேடம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த செஷன் சூப்பராக இருந்துச்சு சார். டெய்லியும் புது புது விஷயங்களை ரொம்ப கற்றுட்டே இருக்கிறேன். ஸோ என்னை இன்ட்ரடியூஸ் பண்ண சிவசங்கரி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த நாள் எனக்கே இருந்த மாதிரி இருக்கு சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி கல்பனா மேடம். நீங்களும் நிறைய பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. உங்கள் பேரை ஒருத்தவங்க சொல்லணும், என்ன இவங்க தான் கல்பனா மேடம் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்ட்டு. அப்போ தான் இந்த நற்பள்ளித்தளம் வளரும். நன்றி. அடுத்து சேகர் சார், நீங்கள் பேசலாம். அனைவருக்கும் நட்புணர்வு காலை வணக்கம். சார், என்ன இந்த தளத்துக்கு அறிமுகப்படுத்திய மரம் சிங்காரவேல் நாமக்கல் அவர்களுக்கு நான் இந்த தருணத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார், ஒருத்தர் பாதையை வழி காட்ட தான் முடியும். அந்த வழியில தொடர்ந்து பயணிக்கிறது ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட பண்பு. அது மாதிரி நான் இந்த தளத்துல கிட்டத்தட்ட 25 நாளா நான் பயணிச்சுட்டு இருக்கேன். இதுல எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 1000வது நாள்ல நான் சொல்லக்கூடிய பெருமை, என் மனசுக்குள்ள புத்தகம் வாசிக்கிறதுக்கு என்னெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு விவரிக்க ஆள் இல்லையேன்னு தேடிட்டு இருந்தேன். எனக்கு இந்த 25 நாள்ல 25 ஜெயின்ஸ் எனக்கு சொல்லியிருக்காங்க. இன்க்ளூடிங் என்னோட நண்பர் ரமேஷ் ராஜு உட்பட எல்லாருமே அதை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இந்த தளத்துல தொடர்ந்து பயணிக்கணும். நான் என்ன போன்ற பல பேர் இந்த தளத்துல அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை நான் வச்சுட்டு இந்த 1000வது நாள் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் சார். நன்றி, வணக்கம். நன்றி சார். அருமையான ஒரு ஃபீட்பேக்கு. ஆக்சுவலி தளத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நிறைய இதே மாதிரி உங்களை மாதிரி இன்டலெக்சுவலாக நண்பர்கள் இருப்பாங்க. கண்டிப்பாக அவங்கள தொடர்பு கொண்டு கிட்டத்தட்ட நம்ம 1100வது நாள் கொண்டாடும் போது குறைஞ்சபட்சம் ஒரு 100 பார்ட்டிசிபென்ட்ஸ் இதில் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்துப்போம். எல்லாரும் உங்களுக்கு ஒருத்தருக்கும் ஆளுக்கு 2 பேர் அறிமுகப்படுத்தினாலே அது விருட்சம் வந்துடும். 1100வது நாளில் 100 பேர் அப்படிங்கிறது மினிமம் 100 பேர் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துப்போம். அதான் நற்பலரி ஆரம்பிச்சதுல பல பேர் பின்புலமாக ஃபவுண்டருக்கு இருந்ததுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சன் அப்படின்னா சிவபாலன் சாரை நம்ம கண்டிப்பாக இந்த தளத்தில் நம்ம சொல்லியே ஆகணும். அவருடைய பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. அவரை ஃபீட்பேக்கும் மற்றும் வாழ்த்துரைக்கும் அழைக்கிறேன் சார். தேங்க்யூ ரமேஷ் சார். இன்னைக்கு நற்பலரி ஒரு 1000வது நாள்ல வந்திருக்கோம். அன்னைக்கு நீங்க தான் இப்ப அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்கீங்க. எப்பொழுதுமே இன்னைக்கு நம்ம நாராயணன் சாரை நீங்க இன்ட்ரோடக்ஷன் கொடுங்கன்னு சொன்னது பாத்தீங்கன்னா, நற்பலரிக்கே ஒரு பெரிய லெவல்ல அவரை ஒரு அங்கீகரிச்ச மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்துட்டீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. இதை சொல்லும் போது நீங்க என்ன சொன்னீங்கன்னா, அந்த சுகந்தி மேடம், லட்சுமி நாராயண் சார், யாரெல்லாம் இதுக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ எல்லாரோட பேரையும் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த நற்புலரியில இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, அந்த நற்புலரியால தான் நானு, குமரேசன் சார், நாராயண் சார் 3 பேர் சேர்ந்து சென்னையில கோவான்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம், மதுரையில ஒண்ணு பண்ணோம், திருச்சியில ஒண்ணு பண்ணோம். ஏன் இந்த நேரத்துல சொல்றேன்னா, இன்னைக்கு நான் நாகர்கோயில்ல இருக்கேன். நாகர்கோயில்ல இன்னைக்கு இங்க ஒரு கேம் ஷோ ப்ரோக்ராம் பண்ண போறோம்னு வச்சுங்களேன். இந்த நேரத்துல ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஃபவுண்டர்ஸ் ஆட்ட சொல்லியிருந்தேன், 1000வது நாள் நம்ம கண்டிப்பா எல்லாரும் கூடணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருப்பேன். பட் அதுக்குள்ள வாய்ப்பு இல்லை. என்னவோ பாருங்க, இன்னைக்கு என்னோட நிகழ்ச்சியும் பாத்தீங்கன்னா 1000வது நாள்ல நாகர்கோயில்ல கிட்டத்தட்ட ஒரு 30 பார்ட்டிசிபென்ட் மேல வராங்க. ஒரு காலேஜ்ல ப்ரோக்ராம் பண்ண போறோம் நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அவர் எனக்கு மெசேஜ் போடும்போது நான் அவர்கிட்ட போட்டிருந்தேன், நான் இன்னைக்கு ஃபுல்லா நற்பரியை பத்தி நான் கண்டிப்பா ஒரு 1/2 மணி நேரம் தான் பேசுவேன். எனக்கு அந்த 1000வது நாள் நம்ம கொண்டாடணும்னு நினைச்சோம். பட் இதை கொண்டாடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவருக்கு மெசேஜ் போட்டிருந்தேன்.
ஸோ ஏன்னா நேத்தி 3 நாளா எனக்கு வந்து ஜிடிடி ப்ராஜெக்ட், அதுவும் எனக்கு குமரேசன் தான் அந்த ப்ராஜெக்ட் எனக்கு எடுத்து கொடுத்தாரு. அது 3 நாள் கும்பகோணத்து பக்கத்துல வலங்கம்மான்ங்கிற ஒரு பாலிடெக்னிக்ல முடிச்சுட்டு கும்பகோணத்துலேருந்து பஸ் ஏறி கிட்டத்தட்ட இதுக்கு வந்துட்டேன், நாகர்கோவில் வந்துட்டேன். இங்க இருக்கிற பிரசிடென்ட் வந்து என்ன வந்து ஃபாலோ பண்ணி அவங்க கார்ல அழைச்சிட்டு வந்து இப்பதான் ரூம்ல விட்டுருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஆக்சுவலா பஸ்ல வந்துட்டு இருக்கையில இருந்து அந்த மீட்டிங்கை நான் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த குறிப்பா இன்னைக்கு வந்து அருணகிரி சார் வந்து இன்னைக்கு இன்னைக்கு உள்ள தலைப்பு எடுத்து அவரு பேசுனது வந்து பாத்தீங்கன்னா மிக சிறப்பு. ஏன்னா எப்பொழுதுமே அருணகிரி சாரை பொறுத்த வரைக்கும் இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கும். அப்படியே மாதிரி கேட்கக்கூடிய விஷயத்துல நம்மளால பதிலே சொல்ல முடியாது. அந்த மாதிரிலாம் அவரை வந்து இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான இடத்துல அவரை நம்ம உட்கார வச்சு அவரை வந்து இன்னைக்கு பேச வச்சு அது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுன்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சாருக்கு அருள்வகை சாருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஏன்னா சார் வந்து பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் அப்படி பூந்து புறப்பட்டு வரக்கூடிய ஒரு மனிதர். நீங்க சொல்ற மாதிரி எல்லாரையுமே இணைச்சிருக்கு, ஒரு யாரையுமே இணைக்கல. ஏன்னா எனக்கு வந்து இந்த என்னோட செல்லுல பாத்தீங்கன்னா நட்புலரி நாராயணன் தான் இருக்கும். ஆக்சுவலா நான் ஒரு சென்னையில போகும்போது அவரு தான் என்ன வாலண்டியா வந்து பார்த்தார். அப்புறமேலுக்கு அந்த நட்பு எப்படி ஆனிச்சுன்னா என்னோட பொண்ணு வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரும்போது, பாண்டிச்சேரி ஸ்டேட் செகண்ட் சாரி ரீஜன் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வரும்போது எனக்கு நிறைய பேர் சொந்தங்கள் வந்து சென்னையில இருந்தாலும் நான் நாராயண் சார்ட்ட ஃபோன் பண்ணி, சார் நானு என் பொண்ணு எங்க ஒய்ஃப் 3 பேரும் உங்க வீட்டுல வந்து நைட்டு தங்கிட்டு நான் காலையில விஜய் கையால ஒரு பிரைஸ் வாங்க போறோம், அது உங்க வீட்டுக்கு தான் வர்றேன் அப்படின்னேன். தாராளமா வாங்க அப்படின்னு சொல்லி நான் அழைச்சிட்டு போய் அவர் வீட்டுல வந்து எங்களை வந்து ஒரு முக்கியமான ஒரு விஐபி கெஸ்ட் நடத்துற மாதிரி நடத்தி ஒரு ஏசி ரூம் கொடுத்து எங்களெல்லாம் நைட்டு ஒரு டிஃபன் கொடுத்து காலைல காஃபி கொடுத்து ரொம்ப சிறப்பா நடத்தினாருன்னா இந்த நட்புலாம் கண்டிப்பா கிடைச்சிருக்காது. ஸோ இதே மாதிரி நட்புரையை பத்தி நிறைய சொல்லலாம். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து இப்போ நாராயண் சார் கிடைச்சிருக்காங்க. அதே மாதிரி நாங்க கோவா ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். அதுல நிறைய ப்ரோக்ராம் ஒண்ணும் இல்லை, எனக்கு இந்த நட்புலரியில நான் வந்து பேசுறதுலயே எனக்கெல்லாம் வந்து ஒரு நாள் நான் பேசுனேன்னா கண்டிப்பா எனக்கு ஒரு அந்த மாசத்துல எப்படியும் அந்த நட்புலரி வச்சு எனக்கு 3 ப்ரோக்ராம் வந்துடும். இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய வெங்கட்ராமன் சார் மதுரையில இருக்காங்களே, என்னோட ஆன்லைன் செஷன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன வாலண்டியா கேட்டு, சார் எனக்கு இந்த டாபிக் எனக்கு எடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம அதை எடுத்து கொடுத்துருக்கோம். இது இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம நட்புலையில ஃப்ரீயா பண்றோம்னு நினைப்போம். பட் சார்லாம் எனக்கு வந்து அதுக்கெல்லாம் அவங்க கொடுத்த சார்ஜ் எல்லாம் நிறைய சார்ஜ் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய வெங்கட்ராமன் சார்லாம் கொடுத்ததெல்லாம் நம்ம கணக்கே பண்ண முடியாதுன்னு வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு நிறைய விஷயம் செஞ்சிருக்காங்க. சோ இந்த நட்புலரி வந்து என்னன்னா இப்ப நான் வந்து நீங்க நல்ல ட்ரெயினர் அப்படின்னு சொல்றதோட இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச தகவல் வந்து நிறைய தகவல். நான் இன்னும் சொல்ல போனா நட்புலரிக்குன்னு நோட்டு போட்டேன். ஏதாச்சும் ஒரு புது தகவல் இருந்தா உடனே அதை நோட் பண்ணிட்டு எந்த இடத்துல அதை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அளவு இருக்கும் வச்சுங்களேன். சோ வந்து இந்த நட்புலரின் பேர் வச்சது பாண்டிச்சேரியில் இருக்கிற பிரியங்கா மேடம் தான் இந்த பேர் வச்சாங்க. ஆக்சுவலா ஃபவுண்டரும் பிரியங்கா மேடமும் டிஸ்கஸ் பண்ணும் போது இதுக்கு நேம் கொடுத்தது வந்து நட்புலரின்னு சொல்லிட்டு அவங்க தான் பேர் கொடுத்தாங்க. அது பரிசலா ஃபர்ஸ்ட் டே குமரேசன் சார் எடுத்தாரு, பார்ட்டா வந்துட்டே இருந்துச்சு. அதுல வந்து அந்த வருஷத்துல முதல் பொங்கல் அன்னைக்கு நமக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. சோ அப்போ வந்து அவரோட பங்களிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். நான்லாம் என்ன பண்ணுவேன்னா, சார் என்னோட சைடு பண்ணி கொடுங்க, அது பண்ணி கொடுங்க, இது செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுவேன். எதுக்குமே மனுஷன் அசர மாட்டார். எனக்கு இப்ப சைடு கொடுத்தாதான் நான் எடுப்பேன், செஞ்சு தரேன் சார் அப்படின்பாரு. சோ அந்த அளவுக்கு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நாராயணன் சார் வந்து அதுக்கப்புறம் டேக் ஓவர் பண்ணி அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துருச்சு. ஏன்னா இப்போ வந்து ஒரு அளவுக்கு வந்து அந்த நட்புரை நம்மளுக்கு வந்து ஒரு 1000 நாள் தொடர அளவுக்கு வர்றதுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு 1000 நாள் இருக்கும். எல்லாரும் சொன்ன மாதிரி இப்ப நம்ம ரமேஷ் சார் சொன்ன மாதிரி 1100வது நாள் வந்து கண்டிப்பா வந்து இன்னும் சொல்ல போனா இன்னும் ஒரு 98 நாள் தான் இருக்கு நம்ம 2026 தொடர்றதுக்கு. கரெக்டா 98 நாள் தான் இருக்கு 2026 தொடர்றதுக்கு. இப்ப 96 நாள்ல பாத்தீங்கன்னா அந்த 2026லயே நம்மளுக்கு வந்து இது வந்துடும். ஆக்சுவலா வந்து ஒரு 2-3 தேதிக்குள்ளேயே வந்து நம்மளுக்கு வந்து அந்த 1100வது நாள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல கண்டிப்பா 100 பேர் சந்திப்போம். இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம யாராச்சும் ஒருத்தவங்க ஒரு முடிவு எடுத்து நம்ம ஒரு போஸ்ட் மாதிரி பிளான் பண்ணி சின்னதா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கிட்டு எல்லாருமே ஒரு இடத்துல கூடி நம்ம கலைஞ்சோம்னா நல்லா இருக்குங்கிறேன். ஏன்னா இன்னைக்கு கூட நான் ஒரு ப்ரொமோஷன் பார்த்தேன். பரத்னு ஒருத்தர் வந்து அந்த ப்ரொமோஷன் இருக்காப்ல. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ட்ரெயினர் ஒரு நாளைக்கு ட்ரைனிங் எடுக்கிறாங்க. டோட்டலா 10 டாபிக்ல எடுக்கிறாங்க, 10 ட்ரெயினர் எடுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச்குரு குலகத்துல வந்து ஒரு 10 ட்ரெயினர் அந்த மாதிரி டாபிக்ல ட்ரைனிங் எடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம ஏற்படுத்தணும்னா ஒரு வேண்டுகோளா அந்த இடத்துல நான் வச்சு உங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். இதுல எல்லாருமே நம்ம வந்து ஈக்குவல் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். இது மூலயமா நம்ம வெளியில தெரியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ட்ரைனிங் ஃபீல்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்ப நான் வந்து நான் இப்போ ரீசெண்டா என்னோட ஃப்ரெண்டு கருணை பிரகாஷ்னு ஒரு 4-5 பேரோட பயணிக்கும் போது அவங்க எல்லாம் சராசரியா ஒரு நாளைக்கு 50 ரூபா 50,000 60,000 வாங்கக்கூடிய அளவுக்கு அவங்க இருக்காங்கன்னு வச்சுங்களேன். சோ எனக்கெல்லாம் வந்து அதிகபட்சம் 10 தாண்டினதுல 15 தாண்டினதுலன்னு போயிட்டு இருந்த நம்மளுக்கு வந்து இன்னைக்கு 60,000 70,000 கொடுக்குற அளவுக்குலாம் இன்னைக்கு கம்பெனிஸ் இருக்காங்க.
நம்மள்ட்ட கண்டென்ட் இருந்தா கொடுக்கக்கூடிய அவங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஸோ இந்த தளத்தை வந்து நம்ம இப்படியும் வந்து பயன்படுத்தி எல்லாருமே தனிப்பட்ட முறையில ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கும் நம்மளுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி அடுத்த மாதிரி என்னென்ன டாபிக் நம்ம வந்து பிடிக்கல. ஏன்னா இன்னைக்கு நிறைய இடத்துல நிறைய மாதிரி டாபிக் எல்லாம் கேட்கறாங்க. அந்த டாபிக் எல்லாம் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். ஸோ நம்ம இந்த பிரிதிவிராஜன் சார்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்கலாம் வேற லெவல் ட்ரைனிங்ல வந்து அவங்க எடுத்தாங்கன்னா அந்த வாய்ஸ் அதுவும் சரி கடகடன்னு அடிச்சதாக ஓடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் கொஞ்சம் நேரம் அதிகமா எடுத்துக்கிட்டேன். இருந்தாலும் நம்ம எல்லாருமே வந்து இத ரமேஷ் சார் மட்டும் அதை எப்படி பண்ணலான்னு பிளான் பண்ணாங்கன்னா அதுக்கு நம்ம ஒத்துழைத்து 100 நாளுக்குள்ளேயோ 100வது நாளோ 1000வது நாளோ நம்ம எல்லாருமே கூடி இந்த மாதிரி ஒரு போரத்தை நம்ம வந்து ஒரு எதுக்கு சொல்ல வரனா இன்னைக்கு பஞ்ச் குறுக்கலாம் அப்படிதான் கூடினாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க பெரிய ஒரு கார்பரேட் ஆயிட்டாங்க. அதே மாதிரி நிறைய நிறுவனங்கள் அப்படி கூடினவங்க தான் நீங்க ஒரு கார்பரேட்டா இருக்காங்க. அதுக்கும் நம்ம அந்த இடத்துல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த 1000 நாள்ல 1000 நாள் கடந்துட்டோம். ஏன்னா யாருமே நான் சொல்றாள் யாருமே 1000 நாள் தொடர்ந்து வந்ததே இல்லை. நம்ம இந்த நேரத்துல அவங்க பேர்லாம் சொல்ல விரும்பல. எத்தனையோ பேர் வந்தாங்க, இணையவழி பயிற்சி வந்தாங்க. யாருமே இந்த 1000 நாள் வரல. பை காட் கிரேஸ் நம்ம ஃபவுண்டர் கொண்டு வந்த நேரம், அவங்க பிரியங்கா பேர் வச்ச நேரம், நாராயணன் சார் எல்லாம் வருஷம் வந்த நேரம் நம்மளுக்கு 1000 நாள் இன்னும் நிறைய பேர் வந்துருவாங்க. ஏன்னா சொல்லுவாங்க ஜேசிஸ்ல இருக்கவங்க சொல்லுவாங்க, ரோட்டரியில இருக்கவங்க சொல்லுவாங்க. ரோட்டரிக்கு வருவாங்க போவாங்க, ஜேசிக்கு வருவாங்க போவாங்க. ஆனா ரோட்டரி அப்படியேதான் இருக்கும், ஜேசி அப்படியேதான் இருக்குமாங்க. ஸோ இதுல நற்புலரி பொறுத்தவரை நிறைய பேர் வருவாங்க போவாங்க. கடைசி வரைக்கும் இந்த நற்புலரி இப்படிதான் இருக்கும். அந்த 5:30 மணிக்கு நம்ம மில்டன் ராஜேஷ் சொன்ன மாதிரி நம்மளோட பிரம்ம முகூர்த்தத்துல ஆரம்பிச்ச ஒரு விஷயம். ஏன்னா எல்லாத்தையுமே பிரம்ம முகூர்த்தத்துல ஆரம்பிக்கணுமா, பிரம்ம முகூர்த்தத்துல ஆரம்பிச்ச விஷயம் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. கண்டிப்பா தொடரும். நம்ம எல்லாம் இருக்கிறோமோ எப்படி இருக்கிறோமோ, ஆனா இந்த நட்புரை தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதுக்கு எல்லாரோட ஆதரவும் கிடைக்கும், என்னுடைய ஆதரவும் கிடைக்கும். திருப்பியும் சொல்ல வேண்டியது நம்ம ஒரு கார்பரேட்டா ஆக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இடையில குமரேசன் சார்ட்டும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கான ஒரு தருணத்தை நம்ம ஏற்படுத்தி சிறப்பா செய்யலாம். வாழ்க வளமுடன், வளர்க போல நற்பெயர்கள் கூறி இங்க இருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா மணி 6:48 7 மணி ஆக போகுது. நம்ம இன்னைக்கு 1000வது நாள் நிறைய பேசணும்னு சொன்னாங்க, பேசிட்டோம். சிறப்பா இருக்கும் சார். அதனால இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கார்பரேட்டா ஆக்கிறது உள்ள விஷயங்களை வந்து என்னென்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அத்தனையும் எடுக்க நான் தயாரா இருக்கேன். எனக்கு ஒத்துழைச்சா அது என்னென்ன ஃபார்மேட் கூட எனக்கு தெரியும். அது மாதிரி பிளான் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா இதை எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு சங்கல்பமோ சபதமோ நம்ம எடுத்துக்கிட்டு இதை செய்வோம்னு சொல்லி ஏற்படுத்திட்டோம்னா இது எல்லாருக்குமே ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு இந்த இடத்துல திருப்பி சொல்லி எனக்கு வந்து இப்போதைக்கு பேச்சை விட்டு போக மனசே இல்லை. இருந்தாலும் காலம் கருதி நேரம் கருதி வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சிவபாலன் சார். நம்ம ஹீலர் சார் சொல்ற மாதிரி நான் நாராயண் சாரை ரெகக்னைஸ் பண்ணேன், அவரை அழைச்சேன் ஓப்பனிங்க்கு. அதை நீங்க ரெகக்னைஸ் பண்ணீங்க, ரெகக்னைஸ் பண்ணவரை ரெகக்னைஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு ஹீலர் சாருக்கு அடுக்குமொழியோட சொல்லிக்கிறேன். அது மாதிரி நற்புலரி வந்து நற்புலரி மட்டும் இல்லை, நட்புலரி அப்படின்ட்டு நட்புலரி நட்புகள் இருக்கிறதுனால நட்புலரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லி நிறைய இந்த நற்புலரிக்கு நீங்கள்லாம் உறுதுணையாக இருந்து மிக அளவில் பெரிய அளவில் வளர்த்து கொண்டிருக்கிறீங்க. அதை இன்னைக்கு தண்ணி பாய்ச்சிற வேலை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் கூறி சென்றீங்க. கார்பரேட்டாக மாற்றுறதுக்கான பல உபாயங்கள் வச்சிருக்கிறதா சொல்லிருக்கீங்க. கண்டிப்பாக அது மாதிரி பண்ணுவோம். ஏன்னா இவ்வளோ குவாலிட்டியான பீப்புள்ஸை ஒன்றிணைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒன்று இணைச்சிட்டோம். இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வேண்டிய அவசியமும் இருக்கு. கண்டிப்பாக அதை நோக்கி பயணிப்போம். நன்றி. அடுத்து சிவசங்கரி மேடம் கை வச்சிருக்கீங்க. சார், என்னோட சகோதரிக்கு இந்த டைம்ல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட அக்கா சிவக்கனி அவங்களுக்கு இந்த தளத்தை என்னை படுத்தியதற்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார், ஒரு ரெக்வஸ்ட் பாசிபிள் இருந்தா எல்லாம் வீடியோ போட்டோஸ் ஆன் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் 100 டேஸ் செலிப்ரேஷன்ங்கிறத வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வைக்கிறதுக்கு நான் ஆவலா இருக்கேன். ஸோ பாசிபிள் இருக்கவங்க வீடியோ போட்டோ ஆன் பண்ணா, கேமரா ஆன் பண்ணா நல்லா இருக்கும் சார். அதை என்னோட ரெக்வஸ்டா வைக்கிறேன் சார். கண்டிப்பா பண்ணிடுவோம். நானும் பண்ணிடுறேன். 1000வது நாள் 100ன்னு சொல்றீங்க, 1000வது நாள். சாரி. ஓகே ஓகே சார். சார் எல்லாரும் ஆன் பண்ணுங்க சார். நான் ஸ்கிரீன்ஷாட். தேங்க்யூ சார். ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஃபார் யுவர் எஃபர்ட்டு. அந்த ஃபோட்டோவை எனக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸில் மற்றதெல்லாம் வச்சுக்கிறோம், எல்லாருமே வச்சுப்போம்.
நீங்கள் இந்த உறவுகள் குரூப்பில் இருந்தால் போட்டு விடுங்க. எல்லாருமே அவங்கவுங்க ஸ்டேட்டஸில் வச்சு ஒரு இந்த ப்ரௌட் மூமெண்ட்டை வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஷோகினி மேடம், நீங்கள் பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். 1000வது நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் நற்புலரி நம் தளத்திற்கு அன்பான வாழ்த்துக்கள். சார், அருணகிரி சார் இன்னைக்கு ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. நம்ம ஒவ்வொரு நாளுமே ஒரு தேடலை நோக்கி தான் இந்த தளத்துக்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா ஒரு மிகையாகாதுன்னு சொல்லலாம். இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வமே வந்து நம்மளை வந்து காலையில எழுப்பி விடும் அப்படிங்கிறதுக்கு நற்புலரி ஒரு சான்று அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதற்கு துணையா இருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ எப்போதும் கவிதையா சொல்லிட்டு இருக்கிற நானே இன்னைக்கு ஒரு கவிதையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். நற்புலரி நன்றாய் விடிய நற்செயலாய் நல்ல தொடக்கம், அற்பமாய் செய்தியை அழகிய சொற்குவியலால் அருமையாய் அளித்த அருணகிரி ஐயா அவருக்கு நன்றி. நற்புலரிக்கு வாழ்த்து பாடல். நாளும் பொழுதும் நன்றாய் விடிய, நாளும் பொழுதும் நன்றாய் விடிய, ஆளும் மனிதர்கள் அனைத்து இடத்திலும், ஆளும் மனிதர்கள் அனைத்து இடத்திலும், கோலும் சுழல்வதை கொடையாய் போல, கோலும் சுழலும் கொடையாய் போல, உறவுகள் என்றும் நம் துணையாய் நாளும், நீளும் நீளும் ஆயுளாய் நிறைவாய் உணர்வுகள், நீளும் ஆயுளாய் நிறைவாய் உணர்வுகள், தொடர்ந்து வாழ்த்த தொடரும் நலமும், தொடர்ந்து வாழ்த்த தொடரும் நலமும், படர்ந்து செல்வோம் பல பல கொடி போல், படர்ந்து செல்வோம் பல பல கொடி போல், அடர்ந்து வளர்ந்த அழகிய வனம் போல், அடர்ந்து வளர்ந்த அழகிய வனம் போல், சுடராய் ஒளிர சுகமாய் வருவோம், சுடராய் ஒளிர சுகமாய் வருவோம், இடரை தவிர்த்தே இணக்கமாய் இணைய, இடரை தவிர்த்தே இணக்கமாய் இணைய, விடைகள் பலதை விருட்சமாய் காண்போம், விடைகள் பலதை விருட்சமாய் காண்போம், 1000 நாளில் பாயிரம் பாட, 1000 நாளில் பாயிரம் பாட, அழகாய் வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றி, அழகாய் வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றி. வாழ்த்துக்கள் அனைவருக்கும். ஏன்னா ஒருத்தங்களோட செயலுமே இந்த இடத்துல வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் தான். எந்த பேரை நான் குறிப்பிட்டு சொல்லணும் தாண்டி எல்லாரையுமே வந்து நான் சொல்றேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். நன்றி ஷோகினி மேடம். அருமையான ஒரு கவிதையோட நம்மளோட இதை 1000வது செலிப்ரேஷனுக்கு உங்கள் கவிதையை சமர்ப்பித்ததுக்கு நன்றி. கவிதா மேடம். அனைவருக்கும் இனிய நற்புலரின் காலை வணக்கம். அருணகிரி சார் வந்து எக்ஸலண்ட்டாக இன்னைக்கு கண்டக்ட் பண்ணாங்க. 1000வது நாளில் என்னாலையும் பார்ட்டிசிபேட் பண்ணதை பெருமையாக நினைக்கிறேன். எல்லோருடைய உறவும் நட்பும் கிடைத்ததை நான் பாக்கியமாக நினைக்கிறேன். அதுக்கு சுஜா மேடம்க்கு நான் நன்றி கூறிக்கிறேன். இது சார் சொன்ன மாதிரி கார்ப்பரேட் ஆக்குவீங்களோ எது ஓகேங்களோ, வெயிலோ மழையோ புயலோ இடியோ எதுவாக இருந்தாலும் இந்த நற்புலரி வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தது. இது வந்து மற்ற அறிவின் குவியலா நான் வந்து பார்க்குறேன். அறிவியலின் முகமாகவும் ஒவ்வொரு சிந்தனை கூடமாகவும் இதை வந்து நான் பார்க்குறேன். ஒரு ரேடியோவை நம்ம ஆன் பண்ணால் எப்படி நம்மளுக்கு ஒரு பரிமாணத்தை வந்து நம்மளுக்கு வந்து வெளிப்படுத்துதோ, அது மாதிரி இதை வந்து நான் ஒரு ஸ்டேஷன், இந்த சேனலை நான் ஆன் பண்ணிட்டேன்னா போதும், எனக்கு வந்து பல பெரிய ஆளுமைகளின் அறிவு குவியலை வந்து எனக்கு சிந்தனைக்கு வந்து எடுத்துட்டு போறதுக்கு ஒரு 100 புத்தகத்தை படிச்சத ஒரு மணி நேரத்துல ஒரு 100 புத்தகத்தை படித்ததுக்கு ஈக்குவலாகவும் கருதுறேன். ஒவ்வொரு புத்தகத்தையும் ஒவ்வொரு நாளும் அழகா ஒவ்வொருத்தரும் வந்து நம்மளுக்கு ஆடியோ புக் மாதிரி கொடுத்தாங்க. அதுக்கும் வந்து நன்றி குறிக்கிறேன். இதை எப்படி எந்த தளமா எடுத்துட்டு போனாலும் சரி, என்னுடைய ஆதரவு இருக்கும். அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த சிந்தனை கூடத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி. இந்த நாள் இனிய நாளாக எல்லோருக்கும் அமையட்டும். எல்லோருக்கும் நவராத்திரி வாழ்த்துக்கள். நன்றி கவிதா மேடம். நம்ம நற்புலரி ஒரு எஃப்எம் ரேடியோ மாதிரி நற்புலரி 5.27 அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். இன்னைக்கு உங்களுடைய ஆதரவுக்கு நல்ல ஒரு
ஃபீட்பேக் கொடுத்தீங்க. அருமையான ஃபீட்பேக்லாம் கொடுத்து முடிச்சிட்டோம். இப்போ ஏற்புரையாக அருணகிரி சார். குட் மார்னிங் நட்புலரி. இந்த சிறப்பான 1000வது நாளில் நட்புலரி சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு மேடம் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம். இது வந்து ஒரு கார்பரேட்டாக மாறுறதுக்கு என்னோட பங்களிப்பு, என்னுடைய ஆதரவு எப்பவுமே இருக்கும் அந்த பார்ட்டிசிபேஷனு. ஸோ இது வந்து ஒரு சிறப்பான தருணமாக தான் எனக்கு தோணுது. இன்னைக்கு எல்லாருமே வந்து சிறப்பான கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்காங்க. இது ஆயிரங்கள் வந்து பல ஆயிரங்களாக தொடர்றதுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா, இன்கால் மெசேஜையும் படிச்சிடுறீங்களா? இல்ல நேரம் கருதி விடுபட்டாலும் ஒண்ணும் இல்ல, பார்த்துருப்பாங்க. நேரம் கடந்துருச்சு, இருந்தாலும் படிச்சிடுறோம் நம்ம. 1000 நாள் வந்து ஸ்பெஷல் இல்லையா? நன்றி அருணகிரி சார் உங்களுடைய ஏற்புரைக்கு. பெஞ்சமின் முதல்ல இருந்து நாராயணன் சார் பெஸ்ட் விஷஸ் 1000 டே செலிப்ரேஷன் போட்டிருக்காங்க. வீரசேகரன் சார் ஒரு வாழ்த்துக்கள் 1000 தெரிவிச்சிருக்கிறாங்க. ரமேஷ் ஆய் சார் வெரி ஹாப்பி மார்னிங் நற்புலரி, ரியலி வெரி ஹாப்பி டு சி திஸ் forum. It's a wonderful day, Narpulari 1000th day. Hearty congratulations to all those who really worked very hard for the success. Special thanks to founder sir, hearty wishes. அப்படி போட்டிருக்காங்க. வினயதீர்த்தன் சார் வந்து வரலாற்று சிறப்புமிக்க 1000வது நிகழ்வில் பெருமைக்குரிய நிறுவனருக்கும் இதுவரை ஒருங்கிணைத்த அனைத்து ஒருங்கிணைப்பாளருக்கும் பங்களிப்பாளருக்கும் இதனால் பயன்பெற்ற பல 100 பேர்கள் ஒருவருக்கும் என் அன்பான நல்வாழ்த்துக்கள். வினயதீர்த்தன் சார். வினயதீர்த்தன் சார் வந்து எல்லா தளத்திலும் பங்களிப்பவர். நம்ம நற்புலரி தளத்திலும் வந்து அருமையான பங்களிப்பையும் ஃபீட்பேக்கையும் கொடுத்து செல்வார். நன்றி. சிவசங்கரி மேடம். செந்தில் சார் ஆன்லைன் ட்ரைனிங்கில் 1000 நாள் கண்ட நற்புலரிக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. செந்தில்குமார் சார். வையம்பட்டி செந்தில்குமார் சார் நினைக்கிறேன். நித்யதேவி மேடம் கங்க்ராச்சுலேஷன் சார், நல்ல நபர்னு போட்டிருக்காங்க. லாவண்யா மேடம் விஷஸ் டு 1000th டே நைஸ் செஷன் தேங்க்யூன்னு போட்டிருக்காங்க. அருணகிரி சார் வந்து தேங்க்ஸ்ன்னு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. வீரசேகரன் சார் ஐயா உங்கள் உணர்வு மிகு நல்வுரைக்கு என் இதயம் நன்றிகள் போட்டிருக்காரு. அருணகிரி சார் நன்றி தெரிவிச்சிருக்காரு. மேஜர் நாராயண் சார் விஷிங் நற்புலரி எ கிளாரியஸ் ரன் இன் என்ரிச்சிங் தி லைஃப் ஆஃப் கம்யூனிட்டின்னு போட்டிருக்காரு. தேங்க்யூ. பெஞ்சமின் சார் தளத்தில் பயணிக்கும் அனைவருக்கும் 1000வது வாழ்த்துக்கள் தோழர்களேன்னு போட்டிருக்காங்க. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பசுவி சாருக்கு தெரிவிச்சிருக்கிறாங்க. கருத்துக்கள் பதிவேற்றம் சிறப்பாக இருந்ததுன்னு பெஞ்சமின் சார் போட்டிருக்காரு. செந்தில்குமார் சார் அருணகிரி சார் டுடே ட்ரைனிங் வெரி எக்ஸலண்ட் போட்டிருக்காங்க. சிவசங்கரி மேடம் வந்து எக்ஸலண்ட் செஷன் அருணகிரி சார், வி கெட் மோர் இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் புக்ஸ், விஷ் யூ ஆல் தி 1000th டே ஸோ ஹாப்பி டு ஜாயின் இன் நற்புலரின்னு போட்டிருக்காங்க. அருணகிரி சார் நன்றி தெரிவிச்சிருக்காரு. ஜோதி நீட் அப்படிங்கிறவங்க நன்றி சார் போட்டிருக்காங்க. ரமேஷ் ராஜ் சார் எக்ஸலண்ட் செஷன் சார், வெரி ஹாப்பி டு ஜாயின் நற்புலரி, தேங்க்யூ ஸோ மச்ன்னு போட்டிருக்காங்க. கல்பனா மேடம் நைஸ் செஷன் கொடுத்துருக்காங்க. அருணகிரி சார் வந்து தேங்க்ஸ் மேடம் போட்டிருக்காரு. வெங்கட்ராமன் சார் ரெஸ்பெக்டட் அருணகிரி சார், இட் வாஸ் அன் எக்ஸலண்ட் மைண்ட் ப்ளோயிங் செஷன், யூ ஹவ் ஆல்வேஸ் பீன் அன் எக்ஸலண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், ஐ ப்ரே தி அல்மைட்டி ஃபார் யுவர் சக்ஸஸ் அண்ட் ஹாப்பினஸ் ஃபார் எவர்னு போட்டிருக்காங்க. தேங்க்யூ சார். அருணகிரி சார் தேங்க் பண்ணியிருக்காங்க. ஜெகநாதன் சார் எக்ஸலண்ட் செஷன் போட்டிருக்காரு. பெஞ்சமின் சார் சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் ரமேஷ் சாருக்கும் கலகலப்பாக்கி வைத்திருக்கும் ஹீலர் சார், வீரா சார், லோகநாதன் சார், நித்யா மேடம் மற்றும் ஒரு பயிற்றுனர் மற்றும் நிறுவனர் குமரேசன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. டாக்டர் சிவகுமாரன் சார் அனைவருக்கும் வணக்கம். நற்புலரிக்கு 1000வது நாள் வாழ்த்துக்கள். அருணகிரி சார் வழக்கம் போல நிறைய தகவல்கள் அரிய தகவல்கள் வழங்கினார், மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. பெஞ்சமின் சார் வாழ்த்துக்கள். சிவபாலன் சார், சுமதி மேடம், நாராயணன் சார் போட்டிருக்காங்க. ரம்யா கமல்ராஜ் மேடம் வந்து ஹாப்பி 1000th டே நற்புலரி எக்ஸ்ட்ராடினரி செஷன் அருணகிரி சார் போட்டிருக்காங்க. முத்துலேஷ் மேடம் ப்ளீஸ் ஷேர் டுடே செஷன் ரெக்கார்டிங் ஆஸ் எ கிஃப்ட் இன் அவர் குரூப்னு போட்டிருக்காங்க. நன்றி. கண்டிப்பாக யாராவது ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க, அனுப்புவோம். அதே மாதிரி நிறைய பேர் மெசேஜஸ் கொடுத்த அனைவருக்கும் இன்று அருமையான ஒரு செஷன் வழங்கிய அருணகிரி சாருக்கும் இந்த தளம் 1000வது நாள் நோக்கி பீடுநடை போட உதவி கொண்டிருக்கும் உதவியர்களுக்கும் உதவ போவர்களுக்கும் இந்த தளத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இன்று இணைந்து நம்மளுடைய பங்களிப்பையும் எடுத்துக்கொண்டு ஃபீட்பேக்கும் கொடுத்த அனைவருக்கும், பங்கு பெற்ற அனைவருக்கும் மற்றும்
இன்று வேலை நிமித்த காரணமாக வர முடியாதவர்களுக்கும் பல நேரத்தில் இந்த நற்புலரி இந்த அளவு வளர நீர் ஊற்றியவர்களுக்கும் உரம் சேர்த்தவர்களுக்கும் ஒரு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறோம். ஒரு நல்ல ஒரு நிகழ்வான